போயிடுறாங்க. மீதி இருக்கிற அந்த 8 பேரும் ஒரு 4 மாசத்துலயே போயிடுறாங்க. இப்படி இப்போ வந்தவங்க எல்லாரும் வந்துட்டு போயிட்டே இருந்தா நமக்கு எப்படி பிசினஸ் நடக்கும்? இப்படி ஆவரேஜ் பார்க்கும்போது ஒரு 100ல 95 பேரு ஒரு வருஷத்துல, ரொம்ப நாள்லாம் இல்ல, ஒரு வருஷத்துல அவங்க வந்த வேகத்துல அதே வேகத்துல போயிடுறாங்க. நம்ம ஒரு பிசினஸ் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் பண்ணி அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி பிரசன்டேஷன் கொடுத்து சேல்ஸ் எடுத்து இவ்வளவு மெனக்கெடு பண்ணியும் அவங்கள தக்க வைக்க தெரியாம திரும்பி போயிடுறாங்க. நமக்கு பிசினஸ் எப்படி நடக்கும், நம்ம எப்படி அச்சீவ் பண்ண முடியும், இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம மைண்ட் செட் என்ன ஆகுறது? ஸோ இது எல்லாமே எப்படி சரி பண்ணலாம், என்னென்ன தப்புகள்லாம் பண்றோம், அதை எப்படி சரி பண்ணி நம்ம வர்ற டீமை தக்க வச்சு அவங்களுக்கு அந்த விஷயத்த படிச்சு கொடுத்து அவங்க நம்ம கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க லைஃப்பும் மாத்தி ஒரு சக்சஸ்ஃபுல் நெட்வொர்க்கரா மாறுறதுக்கு இந்த ஒரு வருஷத்துல என்னெல்லாம் படிக்கணும் செய்யணும் அப்படிங்கிறத இந்த ட்ரைனிங்ல பகிர்ந்துருக்கோம். நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துல என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் வருது. இப்ப நம்ம நார்மலா ஒரு பிசினஸா இருக்கட்டும், ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ், ஒருத்தவங்க வந்து காலேஜ் போறாங்க, இல்ல ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் பீரியட் இருக்கட்டும், ஒரு குழந்தை உருவாக்குற ஒரு ஒரு வருஷம் பீரியடு, எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துல அவ்வளவு கேரிங்கா அவ்வளவு விஷயங்கள் பார்க்கணும். இந்த ஒரு வருஷத்தை கடக்கும் போது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க லைஃப்ல எதிர்பார்க்காத அந்த ஃபெயிலியரை வந்து தவிர்க்க முடியும் அப்படி சொல்றாங்க. நமக்கு என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு இந்த ஒரு வருஷத்துல? நம்ம டீம் அந்த மாதிரி விட்டு போயிருக்காங்களா? எஸ் மாஸ்டர். எஸ் சார், நம்மளை விட்டு நம்ம நம்ம சொன்னது ஒண்ணு, ஆனா நடக்கலன்னு ஒண்ணு, அவங்களா வெளியே போயிருக்காங்க. ஓகே, எஸ் மணிகண்டன். சார் ஆக்சுவலா அந்த 1 இயர்ல வந்து சேலஞ்ச் என்ன ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா, இப்போ முறையா நம்மளும் எஜுகேட் ஆகல, நமக்கு கீழே வரவங்கள்ட்ட முறையா எஜுகேட் பண்ணி கொடுக்கல, அதனால அவங்க ஸ்டே பண்ண வைக்க முடியலைங்க சார். அந்த சேலஞ்ச் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும்னு நமக்கே தெரியாது, அப்ப எப்படி நம்ம டவுன்லைன் சொல்லி கொடுப்போம்? அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நின்று இருப்பாங்கல்ல. சூப்பர், கிரேட் பாயிண்ட். தாரணி ஷேர் பண்ணலாம். எஸ் சார், கண்டிப்பா. இப்ப சார் சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கே தெரியல அந்த இடத்துல போயிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு தெரியல. அந்த டைம்ல வந்துட்டு அவங்களை எப்படி வந்துட்டு அந்த இடத்துல ஸ்டேபிளா நிக்க வைக்கிறதுன்னு தெரியல. எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்பதான் அந்த 1 இயர் கடந்து வர்றது வந்துட்டு நிறைய பேரை இன்வைட் பண்ணியுமே வந்துட்டு யாருமே என்னால வந்துட்டு ஸ்டேபிள் பண்ண முடியல. ஸோ அது வந்துட்டு எனக்கு தெரியல, அதனால அவங்களுக்கு என்னால சொல்லி கொடுக்க முடியல அப்படின்றது வந்து என்னால உணர முடியுது சார். ஓகே, சூப்பர். வேற வேற என்ன சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு? டீமுக்குள்ள இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியில இருக்கட்டும், இல்ல அவங்கள பர்சனலா அவங்களோட ஹேபிட்டா இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய இருக்கும். இந்த ஒரு விஷயங்கள்லாம் கூட நம்ம கவனிக்காம விட்டுருப்போம், அதனால அவங்க விட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? ஏதாவது ஞாபகத்துல வருதா நம்ம டீம்ல யாராவது போனவங்க? பேசலாம், எல்லாருமே பேசலாம். உங்களுடைய சேலஞ்சஸ் சொன்னாதான் நம்ம சரி பண்றதுக்கு பார்க்க முடியும். மணி என்ன சொல்லலாம் சார்? அவங்களோட சேலஞ்சஸ் வந்து நம்ம காது கொடுத்து கேட்கறது இல்லை, நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் ஃபுல் ஃபோக்கஸா இருக்கும். அப்ப அவங்களோட சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரீசால்வ் ஆகிறதே இல்லை, அதனால கூட நம்மளை விட்டு போயிருக்காங்க சார். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சார். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துருவோம், அதை அவங்க எப்படி சேல் பண்றாங்க, இல்ல அவங்களுக்கு சேல் பண்ண தெரியுதா, இதெல்லாம் நம்ம கேட்கறது கிடையாது. வாங்கி கொடுத்தாச்சு, ஐடி போட்டாச்சு, நமக்கு இன்கம் வந்துருச்சு, அவருக்கு இன்கம் வந்துருச்சு. அந்த பொருள் கிடக்கும் 3 மாசம் 6 மாசம் கிடக்கும். அதை பார்த்து பார்த்து நொந்து போய் கூட இதோட நம்ம காசு போகட்டும் அப்படின்னு கூட வெளில வந்திருப்பாங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட். எஸ், கலைவாணி ஷேர் பண்ணலாம். அதாவது அப்ளைன்ஸ் ஸ்பான்சர் இவங்க எல்லாம் சொல்லி கொடுக்கறத வச்சு ஆள் பிடிக்கிற வேலை தான் பார்த்தோம். இன்னொன்னு, அதை எப்படி சொல்லி கொடுக்கன்னு நமக்கு தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரியல. பீப்புள் ஹேண்ட்லிங், ரிலேஷன்ஷிப், எம்எம்ஜி வந்த பிறகுதான் அது என்ன விஷயங்கிறதே தெரியுது. ஸோ நிறைய விஷயங்கள் தெரியாததுனாலதான் டீம் வந்து நம்மளை விட்டு போறாங்க. ஓகே, சூப்பர். மத்தவங்க சொல்லலாமா? இதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. எஸ், நிவேதிதா அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம வந்து ஃபாலோனஸ்ல இல்லாம இருக்கிறதுனால இருக்கு. நிவேதிதா பேசலாம். பார்த்தோம்னா
ஆடியோ கிளியர் இல்ல, கேட்கலாம். இப்போ கேக்குதா சார்? கேக்குது, பேசலாம். தொடர்ந்து நம்ம வந்துட்டு சரியா ஃபாலோ பண்ணாம இருந்திருப்போம். அந்த மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தும் எனக்கு போயிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன செய்யறாங்க நம்ம கவனிக்காம இருக்கிறதுனால நிறைய விஷயம் வந்துட்டு லாஸ் ஆகுது. ஆமா, நம்மள்ட்ட ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க ஒரு வேற ஒண்ணு செய்வாங்க. அது நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். இந்த ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். சார், காலையில் கூட மாஸ்டர் வீடியோ ஒன்று ஆன் பண்ணி பார்த்தா அதில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா வந்தவுடனே பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த பணத்தை வச்சு நம்ம வீட்டை வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பிளானில் இருக்கக்கூடாது. ஒரு 2 வருஷம் இல்லைனாலும் சமாளிக்க நம்மளால் முடியணும் அப்படின்னு தெரிஞ்சு கூப்பிட்டு வரோமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்தவுடனே வந்து நிறைய பேர் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த விஷயம் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்ட் டைம் இன்கம் வாங்க, நீங்க உங்க சம்பளம் பத்தலையா, இதுல ஒரு இன்கம் பண்ணலாம் அப்படின்ட்டு வருவாங்க. வந்ததும் அவங்களுக்கு வந்து ஐடி போட்டதும் அந்த பிவி வச்சு இன்கம் கிடைச்சிடும். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைச்சிடும். இதையே வந்து இதை விட அதிகமா எதிர்பார்க்கறது, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம இந்த ப்ராசஸ் சொல்லி கொடுத்து எப்போதுமே இன்கம் வரும், எப்போ வராது, அந்த விஷயங்களும் சொல்லி கொடுக்கணும். எஸ், மத்தவங்க சொல்லலாம். எஸ் கோச். இப்போ அந்த 1 இயர்க்குள்ள இப்போ என் கூட இருந்தவங்க எல்லாமே என்ன அப்படின்னா, இப்போ அப்ளைன் கூட தான் நம்ம கூட்டு போவோம். நமக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரியாது முத. அப்ப அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பவரை விட்டுட்டு இந்த அவங்க அப்படி ஜெயிச்சிருக்காங்க, இவங்க இப்படி ஜெயிச்சிருக்காங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுல என்ன கத்துக்கணும், என்ன சொல்லி கொடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. மீட்டிங்கை மட்டுமே கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இதனாலேயே முக்கால்வாசி பேர் மீட்டிங் வர விருப்பம் இல்லாம போயிடுவாங்க. கத்துக்கிற ஆர்வம் இருந்தாலும் கத்துக்கிற மாட்டாங்க. சூப்பர். இந்த ப்ராசஸ் என்ன, இந்த ஒர்க், இந்த ஜாப்ல, இந்த பிசினஸ்ல என்னென்னலாம் வேலை செய்யணும், அந்த வேலையை விட்டுட்டு வெறும் மோட்டிவேஷன் ட்ரைனிங் இதை மட்டும் கொடுக்கறது. அவங்களுக்கு இன்வைட் பண்ணி எப்படி பண்றது தெரியுது, ப்ராஸ்பெக்ட் கூட எப்படி பேசணும், இல்ல வந்து ஒரு ப்ராடக்ட்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்ல. ஓகே, இதுல 2-3 பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, இந்த மக்கள் கேட்பாங்க, இது வந்து ஆள் சேர்க்கணுமா, இது பொருள் விற்கணுமா, இப்படிலாம் கேட்பாங்க. இப்ப நீங்க எவ்வளவு இன்கம் பண்றீங்க, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது பேசுறது தெரியாமலே தகச்சு நின்று போறது. அடுத்து வந்து சொந்த பந்தம்லாம் வந்து நம்மளை பார்த்தாவே தெரிச்சு விடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுத்ததுமே சொந்த பந்தத்தை பார்க்காம வெளியில உள்ளவங்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த சேலஞ்சஸ்ல இருந்து சரி பண்ணலாம். இன்கம் வரல அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு நமக்கு நெகட்டிவ் வந்துடும். இனிஷியல்ல வந்து நல்லா வருது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 3 மாசம் 6 மாசத்துல இன்கம் வரல அப்படின்னு பார்த்தா இவங்க மீட்டிங் போக மாட்டாங்க, ஆளை கூப்பிட மாட்டாங்க, ப்ராஸ்பெக்டிங் பண்ண மாட்டாங்க. சரி, இது நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு விட்டுட்டு வந்துடுறது தானாவே. அடுத்து வந்து ஓவரா வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது. அப்ளைன்னு லீடர் வந்து இவ்வளவு சம்பாதிக்கலாம், லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து செல்ஃபா அனலைஸ் பண்றது கிடையாது, இல்ல டீமுக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாது. இனிஷியல்ல வந்து சிங்கிள் டிஜிட்ல இருந்து 2 டிஜிட் அப்படி ஒரு இன்கம் அப்படி அது சொல்றது இல்ல. லட்சம் அப்படின்னா இவங்க வாங்கிட்டு இருக்க மாசம் 10,000 ரூபாய், அவங்க வந்து 1 லட்சத்துக்கு போயிடுவாங்க. என்ன நீங்க லட்சம் எல்லாம் சொன்னீங்க வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, அவங்க கெப்பாசிட்டிக்கு அதிகமா வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது. அவர் வந்து இந்த பிசினஸ் சூப்பரா இருக்கு, நான் எவ்வளவு நாள் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னு இருப்பாரு. அவர்கிட்ட பணமும் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, போடுங்க 1 லட்சம் 2 லட்சம் போடுங்க அப்படின்ட்டு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுல இருக்கும். அதை சேல்ஸ் பண்ணி கொடுக்க தெரியாம தகச்சு நின்று இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி சேல் பண்ண தெரியாமலே அவங்க சரி இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. இப்ப ரீசெண்டா என்கொயரியில ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதே விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தாலாம் இந்த 1 வருஷத்துல இந்த சேலஞ்சஸ் எல்லாம் வரும். இதை ஓவர் கம் போகும்போது நிறைய மக்கள் பிசினஸ் பண்றாங்களோ இல்லையோ நம்ம கூட அட்லீஸ்ட் டிராவல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யாராவது உங்க அப்ளைன் யாராவது சொல்லியிருக்காங்களா? ஓகே, பரவாயில்ல. நம்மளோட டீமுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த விஷயத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், டைரக்டா போய் சொல்லாம அப்ப சைட் பை சைடா ஒவ்வொரு பிசினஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி செய்யணும், இன்கம் வரும்போது இந்த கஷ்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும். அப்ப அவங்களுக்கு புரியும், ஓ இதுல இதுவும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நம்ம அப்ளை வந்து உண்மையா சொல்றாரு, கஷ்டத்தையும் சொல்றாரு,
ஜெயிக்கிற விஷயத்தை சொல்றாரு அப்படிங்கும்போது அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க. ஓகேவா? இது கிளியரா? இந்த பாயிண்ட்ல கிளியரா? இதுல வேற யாராவது டவுட் இருக்கா? ஓகே, இந்த சேலஞ்சஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்ல உள்ளவங்களை வந்து சரி பண்றது. நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு இந்த பிசினஸ் பத்தி தெரியாது. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் எதிர்ப்பே வீட்ல தான் வரும். அதை எப்படி நம்ம சரி பண்றோம்? இப்ப வேலைக்கு போகணும் அப்படின்னா எல்லாம் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி பேக் நினைச்சு கட்டி கொடுத்து கார் வரைக்கும் பைக் வரைக்கும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனா இதுக்குன்னா முட்டுக்கட்டை போட்டுருவாங்க வாசல்லையே. அப்ப அதை எப்படி நம்ம அவங்கள அந்த விஷயத்த புரிய வைக்கிறது? இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி எதிர்ப்பு வந்திருக்குது? தாரணி. இப்ப வரைக்குமே மீட்டிங் மட்டும்தான் பாத்துட்டு இருக்கேன். என்ன மாதிரியான சம்பளம் வருது, இதுல என்னதான் நீ பண்ற அப்படின்ற கொஸ்டின் தான் சார் முதல்ல எனக்கு வர கொஸ்டின். எப்ப பாரு மீட்டிங்னு போற, தொடன்னு போனை வச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்க, இன்கம் வருதா, எவ்வளவுதான் இன்கம் எடுக்கிற அப்படின்ற கொஸ்டின் தான் சார் முதல்ல வீட்ல இருந்து வந்த எதிர்ப்பு. இப்ப வரைக்கும் எங்க அப்பாக்கு நான் இப்படி ஒரு நெட்வொர்க் பிசினஸ் பண்றேன் அப்படின்ற விஷயமே அவருக்கு பிடிக்கல. ஏன், எதனால இதை பண்ற, இதுல இருந்து இன்கம் வருமா? நானும் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டேன் சார். நிறைய வெளியில கூட போய் கேட்டாரு. நிறைய பேர் வெளியில இருக்கிறவங்களும் சொன்னாங்க, நெட்வொர்க்ல ஸ்டார்டிங்ல இப்படிதான் இருக்கும், போக போக அவங்க நல்ல லெவலுக்கு போவாங்க. அவர் வந்து அது காது கொடுத்து அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. என் கண்ணு முன்னாடி உட்காந்து இதெல்லாம் நீ பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு நான் தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு ரூம் ரெடி பண்ணி அதுலதான் சார் உட்காந்து நான் எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். அவர் முன்னாடி போன் கால் கூட பேசுறது இல்லை இப்ப நானு. அவருடைய பேசுற மாதிரி இருந்தா காதுல ஹெட்செட் மாட்டிட்டு 1 செகண்ட் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்து ரூம்ல தனியா பேசுறது. ஏன்னா அவருக்கு இத பத்தி சுத்தமா புரியல, அதுக்கான நாலேஜ் இல்ல. அவருக்கு தெரிஞ்சது வந்து அந்த வேலைக்கு போய் சம்பாரிச்சு சாயந்தரம் ஈவினிங் வந்து வீட்டுல உட்காரணும் அப்படின்ற அந்த ஜாப் 9 to 5 ஜாப்ல போயிட்டு வந்தவருக்கு அந்த பிசினஸ் அப்படின்னா என்னன்னு அவருக்கு புரியல. இன்க்ளூடிங் என்னோட பார்ட்னர் பிசினஸையே வந்துட்டு இதுல இருந்து என்ன உனக்கு சம்பளம் வருது, என்ன வருதுன்னு நீ இதை போய் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா வெளியில இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்க, அவங்க போய் ஒரு மேக்கப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு, அவங்களுக்கு இதுல பெனிஃபிட் அதிகம் அப்படின்னா எனக்கு என்னவோ அதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சார் இப்ப வரைக்குமே பேசுறாரு. ஆனா அவருக்கு என்ன சொன்னாலும் புரியல அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்சது. அதனால அவரு முன்னாடி பேசுறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த விஷயத்தெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வேற யாருக்கு சேலஞ்சஸ் வருது? வேற என்ன சேலஞ்சஸ் எல்லாம் வருது சொல்றாங்க? வேற யாருக்கு சேலஞ்சஸ் வரலையா வீட்டுல? ஓகே, அந்த சேலஞ்சஸுக்கு எப்படி நம்ம சரி பண்ணிட்டு போறோம்? எப்படி சரி பண்ணியிருக்கோம் இதெல்லாம்? எஸ் செல்வராஜ். அட்மிட் பண்ணிக்கலாம் செல்வராஜ். அட்மிட் பண்ணுங்க, இந்த லெஃப்ட் சைடுல இருக்கு. சார் கேக்குங்களா? கேக்குது சார். சார் எங்க வீட்லயும் நீ என்ன எந்த நேரமும் செல்ல வச்சிட்டு இருக்கிற, வேலை செய்ய மாட்ற, உனக்கு இதை பத்தி என்ன தெரியும், ஏதாவது காசு கொண்டு போய் ஏமாந்துடாத, அவங்க 1000 சொல்லுவாங்க, கரெக்டா தான் பண்றியா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத, பக்கத்துல நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் கேட்டாவே காசு ஏமாத்தி போயிடுவாங்க, பிடிங்கிட்டு போயிடுவாங்க, எங்கேயாவது கொண்டு போய் சிக்க வச்சிருவாங்க அப்படின்னு தான் சார் சொல்றாங்க. நான் புதுசு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறேன், கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். சூப்பர் சூப்பர். இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது சொல்றது அதெல்லாம் பார்க்கலாம். எஸ் கலைவாணி. அதாவது இப்படி இப்படி சுத்தி நிறைய நெகட்டிவானாலையும் நம்ம வந்து நமக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம், கண்ணை சரி பண்ணணும் முதல்ல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லயும் இதுல இருந்து கொட்டாயி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் முயற்சி பண்ண மாட்டோம் தொடர்ச்சியா, இந்த காலையில எந்திரிக்கிறது தன்னைத்தானே வருத்திக்கிறதுல இருந்து, சோ அதுலயுமே வந்து இதனாலயும் வெற்றி வழிய போகக்கூடிய இது இருக்கு.
ஓகே மிஸ். ஓகே, தன்னை தானே வருத்தி வருத்தி செய்ய முடியாம போகுறீங்க. ஓகே, அதை பார்க்கலாம். அஸ்வினி ஷேர் பண்ணலாமா? அஸ்வினி ஷேர் பண்ணலாம். கேக்குதா? இல்லட்டா நிவேதிதா அவங்கள ஷேர் பண்ண சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நிவேதிதா ஷேர் பண்ணலாம். என்னோட சுச்சுவேஷன் வந்துட்டு இப்போ குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்கள பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ மாமியார் வீட்டுக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு வரும்போது நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுவேன். இந்த மாதிரி வந்துட்டு முன்னாடியே வர மாதிரி இருந்ததுன்னா நான் இந்த மாதிரி 10 to 1 மீட்டிங் இருந்ததுன்னா உடனே அமௌண்ட் கொடுத்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துலையும் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கேன். இதோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. அது சரி பண்ணுறதுக்கு நான் அங்கே போகிறப்ப நான் நேரமாக எழுந்திரிச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். இந்த ஒர்க்கெல்லாம் அந்த மாதிரிலாம் மாற்றி இப்போ பண்ணிகிட்ருக்கேங்க சார். ஓகே, ஓகேவா? ஓகே, மற்றவங்களும் சொல்லலாம். இதை எப்படிலாம் சரி பண்ணியிருக்கோம், இந்த பிரச்சனைலாம் வந்த பிறகு எப்படிலாம் சரி பண்ணியிருக்கோம்? பிரீத்தி ஷேர் பண்ணுறீங்களா? பேசலாம். எனக்கு என்ன சேலஞ்சுனா, எங்க அண்ணன் வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சேர்ந்தாங்க எங்க பெரியம்மா வீட்ல. அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து காசு கொடுத்து ஏமாந்துட்டாங்க. அதனால நான் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னப்ப, நீ அதெல்லாம் சேரக்கூடாது, ஏமாத்திடுவாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி எதுக்குமா பணம் எதுவும் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கு, அவங்க ரொம்ப நாள் வந்து வேணாம் வேணாம் என் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டாங்க, அப்ளைன் நம்பர் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சரின்னு சொல்லிட்டு சரி அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நம்பர் வாங்கி அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து அவங்க எங்க அண்ணன் இன்னும் புரிஞ்சுக்கல. எங்க பெரியம்மா வந்து சரி பரவாயில்ல நீ ஏதோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்ல எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு பெரிய சேலஞ்சா இருந்தது, எங்க அண்ணனை சமாளிக்க. எங்க வீட்ல ஓரளவு நான் பண்றது வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைமா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து ஃபுல் டைமா இன்னும் நிறைய கத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த கிளாஸ்க்கு வந்திருக்கேன் நான். தேங்க்யூ ஆல். ஓகே, ஓகேவா? ஓகே, வேற யாராவது இருக்குமா ஷேர் பண்றதுக்கு? சரி, இப்போ வீட்டில் உள்ளவங்கள இப்படி சரி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன வந்து எதிர்பார்க்குறாங்க? நீ சும்மா மீட்டிங் பார்க்குற, அங்க போற இங்க வர பேசுற ஃபோன் பேசுற, ஆனா ஒன்னுத்தையும் இன்கம் வரலையே கேட்பாங்களே. ஃபர்ஸ்ட் நம்ம இன்கம் பண்ணி கொடுக்கலாம். ஒரு சின்ன அமௌண்டோ வீட்டிலே இருந்துட்டு கூட ஒரு சின்ன அமௌண்ட் இன்கம் பண்ணி கொடுக்கும் போது, இந்த பாருமா நான் வேலைக்கு போனா அங்க ஃபுல்லா 8 மணி நேரம் 10 மணி நேரம் போயிட்டு வர்றதுலயே போயிடும். நான் வீட்டுல இருந்துட்டு நான் ஒரு 500 ஒரு 1000 ரூபாய் இங்க சம்பாதிச்சிருக்கேன், அதை காமிக்கலாம். சின்ன சின்ன இன்கம். ரெண்டாவது, அவங்களுக்கு ஏதாவது புரிய வைக்கலாம். நார்மலா கடையில இருக்கிற அந்த ட்ரெடிஷனல் பிசினஸ்க்கும் இதுக்கும் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத புரிய வைக்கலாம். இன்னொன்னு, நம்மளோட கம்பெனி மீட்டிங்க்கு இல்ல ஆனிவர்சரி நடக்கும், அது பெருசு கிராண்டா நடக்கும், அதுக்கெல்லாம் கூட்டு போயிருக்கீங்களா? ஆமா, இப்ப நான் ஒரு டைம் என் ஒய்ஃபை வந்து அந்த கன்வென்ஷனுக்கு கூட்டு போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிவில ஒரு ஆடியோ லான்ச் வீடியோ லான்ச் அந்த மாதிரி பெரிய பிரம்மாண்டமா காமிப்பாங்கல்ல, அப்படியே போக்கஸ் லைட் போட்டு அப்படியே செட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேரு அந்த மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க, டான்ஸ் பார்ட்டி அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நான் அழைச்சிட்டு போகும்போது அவங்க அவ்வளோ கான்பிடென்ட். இது எல்லாமே நம்ம டிவில தானே பாக்குறோம், செலிபிரிட்டி இந்த சினிமா ஸ்டார்ஸ் இவங்க தானே இப்படிலாம் பண்ணுவாங்க, இது எப்படி முடியுது அப்படின்னு அவங்க நேரடியா பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சோசியல் ப்ரூஃப். ஏன்னா எல்லாருமே வந்து ஏமாந்துட்டு வர மாட்டாங்க, எல்லாருமே அவங்க காசை போட்டுட்டு இந்த விஷயங்களை பண்ண மாட்டாங்களே. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு கூட்டு போயிருக்கோமா, இது ரொம்ப அவங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியும். யாரெல்லாம் ஈவெண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த விஷயங்களை மாத்திருக்கோம். இதுல என்ன ஒரு பியூட்டினா, நம்ம வீட்டுல உள்ளவங்க இல்ல சொந்தக்காரங்களை யாரையாவது அழைச்சிட்டு போறோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு கூட நிறைய க்ளோசிங் நடக்கும், அவங்களுக்கு நடந்திருக்கும். இல்ல நிவேதனோ சொல்லியிருக்காங்க. ஓகே, மத்தவங்களுக்கு நடந்திருக்குதா?
மணிகண்டன் நல்லா இருக்காங்க. அஸ்வினினோ எஸ் அறிவழகன் ஈவெண்ட்டுக்குள் போகும்போது அவங்க நினைச்சது வேற அங்க நடக்குது வேறையா இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து நிறைய விஷயங்கள் நேரத்தை பார்த்துட்டு அவங்க வந்து அப்படியே வந்து அதில் ஆஃப் ஆயிடுவாங்க. ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபேமிலியாக இருந்தால் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மெயினாக வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப மாட்டாங்க. சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்னு மாதிரி போயிடுவாங்க. அந்த விஷயம் நான் பார்க்குறேன். அடுத்த விஷயம் வந்து நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வராங்கன்னா நம்ம ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராடக்ட் கொடுக்குறோம், பணம் வாங்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி 2-3 டைம் செய்யும்போது பார்ப்பாங்க, என்னடா ஒரு அரை மணி நேரம் தான் பேசினா பணம் வாங்குறான் அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை பண்றான்னு மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். அந்த விஷயம் எஸ் அறிவழகன் அவங்க செஞ்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் இன்னும் சொல்லியிருக்காங்க. தாரணி எஸ் சார், கூட்டிட்டு போயிருக்கேன். கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு அந்த இடத்துல எல்லாமே உட்காந்து கிளியரா அட்டன் பண்ணாங்க, எல்லாம் பார்த்தாரு. பட் ஆனா அது முடிச்சிட்டு வரும்போது என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாரு சார். நான் அப்படியே பயங்கர ஷாக் ஆயிட்டேன். அப்ப இவ்வளவு நேரம் என்ன பாத்தீங்க அப்படின்னு கேட்டேன். இதனால உனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டாரு. நான் பயங்கர ஷாக் ஆயிட்டேன் சார். எதுனாடி இப்படி கேக்குறீங்க, எனக்கு புரியல. இவ்வளவு நேரம் பாத்தீங்கல்ல, எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்கிறதுனால தானே இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இதனால உனக்கு என்ன பெனிஃபிட், இதுல நீ என்ன கத்துக்கிட்ட? நான் கத்துக்கிட்டத சொன்னேன் சார். ஆனா வந்துட்டு அவருக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு மனசுல நிறைய கொஸ்டின்ஸே எழும்புச்சு. இதெல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுரு டாடி. இதுல நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல டாடி, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. இது மூலியமா நீ என்ன சம்பாதிக்கிற டாடி? எனக்கு ஒரு 500 ருபீஸ் வந்திருக்கு டாடி. அவ்வளவுதானா? இவ்வளவு நாள் மீட்டிங் அட்டென்ட் பண்ண வெறும் 500 தானா அப்படின்னாரு சார். எனக்கு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுறதே எனக்கு முடியல, விட்டுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அது கூட பேசுறது வேஸ்ட்ன்னு தெரிஞ்சிருச்சு. சோ அப்படியே இதுக்கப்புறம் சம்பாரிச்சுட்டு காரணதுக்கு அப்புறமா தான் இவர்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கே வந்துட்டு சார். பேசுறது கூட இல்ல அவர்கிட்ட. பேசணும் அப்படின்னா வந்துட்டு இதுல பெனிஃபிட் என்ன, இதுல என்ன நடக்குது, ஏன் அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வருது. இன்னொன்னு எங்க அம்மா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சார் என்ன. நீ இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி எப்ப இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் குள்ள போனியோ அப்ப நீ குழந்தைங்களை சுத்தமா பாக்குறதையே மறந்துட்ட அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்தது சார். ஆனா வீட்ல எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் என்னோட ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனாலும் அவங்க மைண்ட்ல ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமா என்னால அது வெளிய வரவே முடியலைங்க சார். அதுல இருந்து நானும் போய் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். ஆனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்றது. ஆனாலும் வந்துட்டு அப்பப்போ அந்த கொஸ்டின் வந்து எட்டி எட்டி பாக்குது அவங்க கிட்ட இருந்து. அவங்களுக்கு தெரியும் நான் இந்த பிசினஸ் சிட்டி தான் அப்படின்னு தெரியும். ஆனாலுமே வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல நிக்குது. அதுக்கு எனக்கு பதில் சொல்லவே தெரியலைங்க சார் எனக்கு நிஜமா. தேங்க்ஸ். பதில் கிடைக்கும். எஸ் மாஸ்டர். எஸ் நான் அதுதான் ஹேண்டில் பண்ணி தான் பதில் இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்ல இதை பத்தி பதில் பேசணும். யாருக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ யாரும் எழுதிங்க லைன்ல. ரைட்டா? பேப்பர் கையில வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நோட் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சைட்ல எழுதிட்டு இருங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாம் கொஸ்டின் இருங்க. இதே மாதிரி நீ முடிஞ்சதுக்கு அப்புறம் 500 ரூபா சம்பாதிச்ச அப்படின்னா என்ன சொல்லணும், என்ன ஏன் கூப்பிட்டு வந்த அதை சொல்லணும், நீ இதுல எவ்வளவு சம்பாதிச்ச அதுக்கு சொல்லணும். இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் கடைசியில. சரியா? நீ ஷாக் ஆகக்கூடாது. அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ எண்டில் நம்ம எது பேசுவோம், யாருக்கு வர 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 என்ன கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின் எழுதிட்டு இருங்க. நம்ம எண்டில் உட்காந்து இதுக்கெல்லாம் சொல்யூஷன் போடுவோம். ஏன்னா டோன்ட் ஃபர்கெட், எழுதுங்க, எல்லாம் கொஸ்டின்ஸ் எழுதுங்க. ஓட்டு போச்சு. ஓகே, இது எல்லாமே கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன். வீட்டுல உள்ளவங்களை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம எப்படி நம்ம டீமை வந்து ப்ரிப்பேர் பண்றது, அது என்ன டீமை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னா என்ன, உங்களோட டீமை எப்படி இந்த பிசினஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க இந்த ஒரு வருஷத்துல? ஓகே, இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு வருஷத்துல நம்ம வந்து வெறும் மோட்டிவேஷனா கொடுத்துருப்போம், கம்பெனி பத்தி சொல்லியிருப்போம், பிசினஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருப்போம். இதுல நெகட்டிவ் சொல்லணும், இந்த வேலைகளை பத்தி சொல்லணும், அதுல வந்து அப்ஜெக்ஷன் ரிஜெக்ஷன் இதுக்குள்ள டிஃபரெண்ட் சொல்லணும். அப்ஜெக்ஷனை எப்படி நம்ம பார்க்கணும், ரிஜெக்ஷன் எப்படி பார்க்கணும், அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்றத சொல்லிக் கொடுக்கணும். நம்ம கூடயே வச்சு சொல்லிக் கொடுக்கறது இது ஒண்ணு. ரெண்டாவது, சில மதத்தெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு அந்த மதத்துல அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நீங்க மக்கள்கிட்ட போய் பேசும்போது இப்படிலாம் எதிர்ப்பு வரும், இப்படிலாம் வந்து உங்களுக்கு எதிர்ப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்தையே நம்ம டீமுக்கு சொல்லி கொடுக்குறோமா? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டவுன்லைன் போயிட்டு ஒருத்தர் இன்வைட் பண்றாரு,
அவர் உடனே வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆள் பிடிக்கிற வேலையை அப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே இவங்ககிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, என் லீடர் சொல்லி கொடுத்துருக்காருப்பா, நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். இது பொருள் விற்கிற வேலை, இது வந்து ஏமாத்துற வேலை, இப்படி எல்லாம் வந்து மக்கள்கிட்ட தப்பான அபிப்பிராயம் இருக்கு, அதை வந்து என் லீடர் சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம சொல்லி கொடுக்குறோமா? இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோமா யாராவது? நமக்கு தெரிஞ்சிருந்துச்சா மக்கள் இப்படிலாம் நம்ம போய் போனதும் இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா? உங்க அப்ளைன் வந்து சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரிலாம்? இல்ல. யாருக்கெல்லாம் அவங்க அப்ளைன் சொல்லி கொடுத்துருக்காங்க? ஓகே, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம முன்னக்கூட்டியே நம்ம டீமுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்பிடென்ட் வரும். மக்கள் வந்து ஃபீல்ட்ல இறங்கி பேசும்போது இப்படிலாம் சொல்லுவாங்க, இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பே இருக்காது. அடுத்து வந்து ஸ்டேஞ்சர்ட்ட வந்து எப்படி பேசணும், கலந்து பேசுறது, அந்த விஷயத்த வந்து சொல்லி கொடுக்கறதே கிடையாது. அப்படியே சொல்லி கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, நம்பர் வாங்கிட்டு வந்த அடுத்த நாளே நீங்க வந்து இது என்கொயரி பண்ணியிருந்தீங்களே, இந்த பிசினஸ் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு half an hour ஒரு 1 hour உங்க டைம் கிடைக்குமா, இப்படிலாம் பேசியிருப்போம் இல்லையா? இப்படி எல்லாம் பேசினா எப்படி நம்ம கூட வருவாங்க? கான்டாக்ட் வந்து அப்படியே அழிச்சிருவோம். அடுத்த ஒரு பாயிண்ட்ல நீங்க இன்வைட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். உங்கள்ட்ட எத்தனை லிஸ்ட் இருக்கு, இவ்வளவு லிஸ்ட் இருக்கு, நீங்க இன்வைட் பண்ணிடுன்னு சொல்லுவோம். எப்படி இன்வைட் பண்றது, இதை யார் சொல்லி கொடுப்பா? அதே மாதிரி இன்வைட் பண்ணும்போது அவன் வந்து உடனே கேட்பான், இது என்ன பிசினஸ், இது இது எந்த மாதிரி வேலை அப்படிலாம் கேட்பான். அதுக்கு வந்து எப்படி பதில் சொல்லணும், அந்த விஷயத்த சொல்றது கிடையாது. ஸோ ஒண்ணு அவங்களுக்கு வந்து சரியா கைடன்ஸ் நம்ம பண்றது கிடையாது. அதே மாதிரி அவங்க பண்ற தப்ப வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கிடையாது கூட இருந்துட்டு. ஸ்டார்டிங்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இன்வைட் பண்ணும்போது இது அந்த மாதிரி வேலை இல்லைன்னு சொன்னாவே அந்த மாதிரி வேலை தான், இது அந்த மாதிரி வேலை இல்லைங்க அப்படின்னு நானே சொல்லிடுவேன். எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? யாரெல்லாம் சொல்லியிருக்கோம்? இது இந்த 1 by 1 ஆள் சேர்க்கறதா, அதை வந்து மேல மேல போட்டு போவாங்கல்ல, பின்னாடி சேர்ந்து வருவாங்கல்ல, அந்த மாதிரியான்னு கேட்பாங்க. எம்எம்சில படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கெல்லாம் எப்படி சொல்லணும், இதுக்கெல்லாம் எப்படி பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் படிச்சவங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த விஷயத்துக்குலாம் டீமை இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து எப்படி நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணும்போது என்னென்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு வந்து நம்ம எப்படி பதில் சொல்லணும், இந்த பிசினஸ் வந்து எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும், அதுக்கு பிறகு இன்வைட் பண்ணும்போது என்னென்ன டைப்ல இன்வைட் பண்றது, மக்கள் கூட கலந்து பேசுறது, புது மக்கள்கிட்ட வந்து எப்படி பேசணும், பேசுனதுக்கு பிறகு அந்த கான்டாக்ட் எடுத்துட்டு வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் அவங்க கூட நம்ம டச்சில் ஃப்ரெண்ட்ல இருக்கணும். ஒரு சில என்கொயரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சும்மா இப்படி கான்டாக்டை வாங்கிட்டு வந்துட்டு வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பண்ணிட்டு தான் நான் எப்பங்க பிசினஸ் பண்றது, அவர்கிட்ட நான் எப்பதான் பிசினஸ் நான் சொல்றது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இன்னைக்கு இப்ப கான்டாக்ட் எடுத்துட்டு வந்துட்டு நாளைக்கு போயிட்டு பிசினஸ் சொல்லி நாளானிக்கு அவர் ஓடிடுவாரு. இதுவே நம்ம ஒரு மாசமோ 2 மாசமோ நல்ல ஸ்ட்ராங் பில்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அப்ப அவருக்கு என்ன தேவை அந்த டைம்ல சொல்லும் போது இருப்பாரா இருக்க மாட்டாரா? எஸ் நாகா. சார் ஆக்சுவலாக இது வந்து எனக்கு நடந்த அபவுட் 1.5 years ஆச்சு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். இதை நம்ம பிஃபோர் எம்எம்ஜி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன எல்லா தப்பையும் நான் பண்ணியிருக்கிறேன். அதாவது நமக்கு ஒன்றுமே தெரியாமலே நம்ம வந்து நெட்வொர்க்கர் அப்படின்னு நினச்சி ஃபீல்டில் இறங்கி எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டோம்.
ரிலேஷன்ஷிப்பை வெட்டி போட்டுட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப்பை வெட்டிட்டு போட்டுட்டேன், எல்லாமே கட்டாச்சு. அதோட வேறு எதுவுமே பண்ணல. ஆனால் எம்எம்ஜிக்கு வந்த பிறகு தான் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு இந்த கொஸ்டின் வரும்போது என்ன சொல்லணும், அவங்கள எப்படி நம்ம நியூ ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நம்ம எப்படி பேசணும், ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இல்லை தெரியாதவங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம எப்படி பேசணும், முதல்ல பிஸ்னஸை எப்படி கொண்டு போகணுங்கிறத முதல் பாயிண்ட்டை நான் எம்எம்ஜி வந்த பிறகு தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது என்னுடைய அப்ளையன்ஸும் சரி, என்னுடைய சீனியர்ஸும் வந்து அவங்க எல்லாமே அந்தந்த ஃபீல்டில் அவங்கவுங்க எக்ஸ்பர்ட்டியாக இருந்ததுனால இந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் அவங்க வந்து யாருக்குமே சொல்லி கொடுக்கல. அந்த அளவுக்கு டைமிங்கில் முக்கியமாக நம்மளும் கேட்கல, அவங்களும் சொல்லலை சார். இது டூ வே இது. நம்மளாம் அது வந்து எம்எம்ஜியில் ஜாயின் பண்ணி இதெல்லாம் என்னென்ன பிஸ்னஸ்ஸுங்கிறத கற்றுக்கிறது தான் எனக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருந்தது சார். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கில் நான் படித்த பிறகு தான் சேர்ந்து இது நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, இது எம்எல்எம்மா, இதில் நீ என்ன பண்ணி நீ என்ன எப்படி நீ முன்னே இது பண்ண போகிறீங்க, பிஸ்னஸை சைடு பிஸ்னஸா மெயின் பிஸ்னஸா. ஸோ நிறைய அப்ஜெக்ஷன் வரும்போது இப்போ எனக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. நம்ம யாராவது கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லணும், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி கேட்கும்போது நம்ம அதிலே நம்ம வந்து நம்ம சொல்கிற பதிலே அவங்க ஓகேப்பா எனக்கு நான் வந்து சரிண்ணா என்ன பண்ணணும் அப்படின்ற ஆன்சர் வர மாதிரி நமக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா அது எம்எம்ஜியில் கற்றுக்கிட்டது தான் சார் ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதை வந்து ஏன் இது 1 இயருக்கு அப்புறம் நான் வந்து நெட்வொர்க்கே வந்து ஸ்லோ டவுன் ஆனது முக்கியமாக எம்எம்ஜியில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஒரு பெருசாக பண்ணணும். இது சும்மா ஏனோ தானே பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது நெட்வொர்க்கிங். மாஸ்டர்ஜி கூட சொல்லியிருப்பாங்க நிறைய வீடியோவில், இது வந்து 10,000 50,000 பிஸ்னஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து அதுக்கு மேலே, அதாவது கோடி கணக்கில் வேணும்னா இங்கே வாங்க இறங்கி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு முக்கியமாக அதாவது ரிலேஷன்ஷிப், மக்களுடைய எப்படி பேசணும், எப்படி அவங்களுடைய கொஷினை வந்து நம்ம எப்படி அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நான் எம்எம்ஜியில் கற்றுக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு ஆஃப்டர் 1.5 இயர் என்னால் நெட்வொர்க்கராக ஓரளவுக்கு சொல்லலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு சார். தேங்க்யூ. சூப்பர் நகா. ஓகே, இப்போ பார்த்ததுல மக்கள் டீம் வந்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, இந்த 1 வருஷத்துல கான்டாக்ட் லிஸ்ட்டை வந்து ஏன் அதிகப்படுத்தணும்? ஃபர்ஸ்ட் 1 வருஷத்துல உங்களோட கம்பெனில எவ்வளவு கான்டாக்ட் லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க? லிஸ்ட் இருக்கா? லிஸ்ட் எவ்வளவு சொல்லலாமா? டைப்பிங்ல போடலாமா? உங்க அப்ளைன் வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு 10 பேரை முன்னாடி உட்கார வைங்க, நான் பிசினஸ் எடுத்து கொடுத்துட்றேன். 10 பேர்ல 2 பேர் வந்துடுறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? செல்வன் 300, தேவமோகன் 250, அஸ்வினி 500, ராஜேஷ் 200. உங்க கம்பெனில ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ண புதுசுல எவ்வளவு கான்டாக்ட்ஸ் இருந்தா போதும், இந்த கான்டாக்ட்ஸ் போதும், இதை வச்சு நம்ம பிசினஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆவரேஜ் வச்சிருப்பாங்க, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் வச்சிருப்பாங்க. இதுக்கு மேல கான்டாக்ட் நம்ம ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையே அப்ளை நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நீங்க எப்படி பார்க்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சூப்பர். நிறைய பேர் வந்து 100ல இருந்து ஆரம்பிச்சு 500 வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 1 வருஷத்துல கான்டாக்ட் லிஸ்ட் வந்து நம்ம அதிகப்படுத்திட்டே இருக்கணும். ஏன் இதை அதிகப்படுத்தணும்? இதை அதிகப்படுத்துறதுனால என்னெல்லாம் நடக்கும்? இப்போ நம்ம குழந்தை வந்து எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லேட் தான் வாங்கி கொடுப்பாங்க. ஏன் ஸ்லேட் வாங்கி கொடுக்குறாங்க? நோட் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? நோட்டு பேனா பென்சில் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? ஃபர்ஸ்ட் ஸ்லேட் தான் வாங்கி கொடுப்பாங்க. எழுதுறதுக்கு பழகிறதுக்காக அந்த ஸ்லேட்டும் பென்சிலும் வாங்கி கொடுப்பாங்க. ஸ்ட்ரைட்டா நோட்ல எழுதும் போது அவங்களுக்கு வந்து அந்த பென்னு பிடிக்க தெரியாது, அந்த பென்சில் பிடிக்க தெரியாது. ஸோ அதுக்காக வந்துட்டு
என்ன தப்பு பண்ணாலும் எகைன் அழிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அதனால கூட நான் என்னோட பாப்பாக்கு அப்படிதாங்க சார் பண்ணேன். பென்சில் அந்த ஸ்லேட் வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்தேன். ஸோ இப்ப அவங்க வந்துட்டு நோட்ல அவங்களாவே எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான பிராக்டிஸ்க்காக தான் நம்ம கொடுக்கறது. பிராக்டிஸ்க்காக. மத்தவங்க சொல்லலாமா? கரெக்டா சொல்லியிருக்காங்க. இப்ப நான் வந்து நோட்டு வாங்கி கொடுக்க எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு வாங்கி கொடுத்தா என்ன பண்ணணும், அந்த பேனா வச்சு எல்லா பேஜும் கிரிக்கிட்டு வந்துடும். அந்த புக்கை நோட்டை தூக்கி போட வேண்டியதான். இதே சிலேட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், எவ்வளவு வேணாலும் எழுது அடிச்சுக்கலாம், எவ்வளவு வேணாலும் எழுது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்படியே நம்மள்ட்ட கான்டாக்ட் லிஸ்ட் ஏகப்பட்டது இருந்துட்டே இருந்துச்சுன்னாவும் நமக்கு எதுவுமே பண்ண தெரியாது, படிக்கவே தெரியாது, இதை எப்படி பண்ண தெரியாது, இன்வைட் பண்ண தெரியாது, எதுவுமே ஒரு முறையா பண்ண தெரியாது. ஆனா என்ன பண்ணுவோம், நம்ம அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி அதை தீர்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி தீக்க நமக்கு இன்னும் 500 கான்டாக்ட் இருக்கு, இது போனா என்ன, இன்னும் கான்டாக்ட் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து அந்த என்ன சொல்றது, கிணத்து தண்ணி வந்து வடியோ நம்ம இறச்சிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இதனால நம்ம கான்டாக்ட் லிஸ்ட் அந்த ஒரு வருஷத்துல வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கணும். இன்னொன்னு, இந்த மக்கள் வந்து ஏன் விட்டு போறாங்க, அதை வந்து அனலைஸ் பண்ண முடியும். அப்புறம் நம்ம வந்து பிஸியாவே இருப்போம். அங்க போறது, இங்க போறது, இவங்கள பாக்குறது, அவங்கள பாக்குறது. க்ளோசிங் ஒண்ணு நடந்திருக்காது, பிசினஸ் ஒண்ணு நடந்திருக்காது. ஆனா இந்த வந்து ரவுடி ஆயிட்டாக்கா நம்ம மாடி போய் ஏறணும், கீழே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி கதை. அப்படி போக போக என்ன ஆகும், நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் கிடைச்சிரும். ஒண்ணுமே பண்ண தெரியலனாலும் 10க்கு 1ங்கிறது வந்து ஒரு ஆவரேஜ். இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறது வந்து எம்எம்ஜில படிச்சு சூப்பரா படிச்சு ஒரு நார்மலா படிச்சு பண்றவங்களுக்கு 10 அவுட் ஆஃப் 5 ஒரு ஆவரேஜ். எதுவுமே தேவையில்லை, சும்மா கத்துக்காம எதுவுமே பண்ணாம நம்ம அப்ளைன் சும்மா எப்படி சொல்லி கொடுக்குறோம் அதே மெத்தட்ல போய் சொன்னா கூட ஆவரேஜ் கொண்டு வந்துடும். அப்ப கான்டாக்ட் லிஸ்ட் ஒரு 500 இருக்கு, ஒரு மாசத்துக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு க்ளோசிங் நடந்தாவே நமக்கு வந்து அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இந்த விஷயம் சொல்லியிருக்காங்களா நம்ம பிள்ளைங்க? நம்ம டெவலப்மெண்ட்க்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறோமா? (2020) அந்த கொரோனா டைம்ல தீப்பொறி ப்ராஸ்பெக்டிங் மாஸ்டர் வந்து நீங்க போய் பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் 9 கொஸ்டின் எழுதி அந்த கேள்வி கேட்கணும், அதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் போய் பண்ணேன். எனக்கு பிசினஸ் நடக்கல, ஆனா அந்த கான்டாக்ட் லிஸ்ட் எனக்கு இன்னும் இருக்காங்க. அதுல வந்து ஒருத்தர் போலீஸ்காரு, எப்படி போலீஸ்காரரே வந்து செக் போஸ்ட்ல ஒரு போலீஸ்கார் நிக்கிறாரு, அவருக்கு டைரக்டா போய் நின்று அந்த 9 கேள்விகளை கேட்டு அவரோட கான்டாக்ட் நம்பரை வாங்கி இப்ப எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த தைரியமா இந்த மக்கள் கூட கலந்து பேசுறது, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த கான்டாக்ட் லிஸ்ட்டை ஏத்த நமக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் வரும். எனக்கு வந்து இவ்வளவு லிஸ்ட் இருக்காங்க, எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, நான் இவங்கள்ட்ட வந்து இந்த டைம்ல இதெல்லாம் பேசலாம் அப்படியே அந்த கான்பிடன்ட் வரும். பண்ணலாமா இந்த மாதிரி? இந்த விஷயத்துல யாராவது ஷேர் பண்றோமா ஏதாவது? இந்த கான்டாக்ட் லிஸ்ட் அதாவது தெரியாத நபர்கிட்ட எப்படி எடுத்து கொண்டு வரணும் அப்படிங்கறத எனக்கு வந்து ஆரம்பத்துல சொல்லி கொடுக்கல. நானா என்ன பண்ணேன், எடுத்த கான்டாக்ட மறுநாள் பிசினஸ் சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னொன்று, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் வராதுக்கு முன்னாடி, எம்எம்ஜிக்கெலாம் வராதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டிராவல் பண்ணும்போது, பஸ்ஸில் ட்ரெயினில் இப்படிலாம் ட்ராவல் பண்ணும்போது சும்மா பக்கத்தில் இது பேசுகிறவங்ககிட்ட நல்லா பேசி நல்லா க்ளோஸ் ஆகிருப்போம். ஆனால் நம்பரே வாங்க மாட்டோம், ஏன்னா அவங்க நமக்கு எதுக்கு தேவைப்பட போகிறாங்க அப்படின்னு விட்டுருப்போம். இந்நேரம் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி பேசினவங்க அப்படியே எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோமோ அந்த நம்பர்லாம் இப்போவும் பிஸ்னஸ் எதுவுமே சொல்லலை, நல்ல க்ளோஸில் இருக்காங்க.
அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு கான்டாக்ட் இருந்திருக்கும்? யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம்? நம்ம ஒருத்தவங்ககிட்ட பேசி பழகி நம்பர் வாங்காம வந்திருப்போம். ஒரு சிலர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்பர் வாங்கி உடனே க்ளோஸ் பண்ணிருப்போம். இந்த 2 மிஸ்டேக் யாரெல்லாம் பண்ணிருக்கோம்? சொல்லலாமா? அஸ்வினி எஸ் சொல்லியிருக்காங்க. சங்கரியா சொல்லியிருக்காங்க. ஷேர் பண்ணலாமா? அந்த கான்டாக்ட் இருந்து நம்ம கூட இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? பிரேமா மோகனேஷ் பேசலாம். உங்களோட டவுட் வந்து பேசலாம். பேசதான் அதை எப்படி சரி பண்ண முடியுங்கிறது கிடைக்கும். நிவேதிதா நிறைய பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எஸ் நாகா. எஸ் சார், நிறைய பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலாக எம்எம்ஜிக்கு முன்னாடி எப்படின்னா, அவங்க யாரார பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு மேலே லேபிளிங் தான். ஓ, இது ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் வந்துச்சுப்பா, நம்ம கஸ்டமர் வந்துருச்சு அப்படின்ற அவங்கள பேசும்போதே அந்த பிஸ்னஸ்ஸு சரி கான்டாக்டு, ஒரு சில கான்டாக்ட் வாங்குவேன், ஒரு சில கான்டாக்ட் வாங்கி அவங்கள எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேயே நான் வந்து பண்ணியிருக்கிறோம். அதுதான் நான் முதல்ல நெட்வொர்க்கிங் ஃபர்ஸ்ட் இயர் நெட்வொர்க்கிங் வரும்போது எனக்கு அதுதான் முக்கியமாக, யாரெல்லாம் பார்க்கறாலும் பிடிச்சி போடணும் அப்படின்ற மாதிரி. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு எம்எம்ஜியில் வந்த பிறகு தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது சார் எனக்கு. அதாவது எப்படின்னா, அவங்கள முதல்ல இது வரைக்கும் நான் எம்எம்ஜியில் ஜாயின் பண்ண பிறகு நிறைய பேர் நான் நியூ ஸ்ட்ரேஞ்சர்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் பிஸ்னஸ் பற்றி பேசலை, ஆனால் இன்னும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காசு வரல, ஆனால் ரிலேஷன்ஷிப்பு, அதாவது எப்பயும் நம்ம ஃப்ரீயாக கான்டாக்ட் பண்ணலாம் அவங்கள. எந்த ஒரு ஏன்னா ஒரு தடவை நம்ம பிஸ்னஸ்ன்னு பண்ணும்போது அவங்க நம்மளை வந்து தப்பாக நினைக்காம இன்னும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக பிஸ்னஸ் ஆன பிறகு ஃப்ரெண்ட்ஷிப் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்தாங்கன்னா ஓகே, கேட்டாங்கன்னா எனக்கு அவங்களுக்கு தெரியும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. கேட்கல. நெட்வொர்க் சேலஞ்சஸ் நினைக்கிறேன். சங்கரி நீங்க ஷேர் பண்ணலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல அப்படிதான் பேசும்போதெல்லாம் கான்டாக்ட் வாங்குவோம், இப்படி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோன்றதெல்லாம் தெரியாது. ஆனா அதுக்கப்புறமா யோசிச்சோம், எவ்வளோ நம்ம கிட்ட கான்டாக்டே இல்லையே, நம்ம வேலை யாரை இன்வைட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் டீம்ல சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம பேசி கான்டாக்ட் வாங்கினாலும் நேரா போய் அப்ரோச் பண்ணிடுறது. அந்த பாண்டிங்கை கிரியேட் பண்றதும் கிடையாது, ஃபாலோ பண்றதும் கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. அந்த அப்ரோச் பண்றதுனால திரும்ப அந்த உறவை நம்ம வந்து நிலைக்கவே முடியாது, அங்கேயே விட்டுட்டு போயிட்டே இருந்தோம். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இப்போதான் எப்படியெல்லாம் நம்ம உறவை வளர்க்கணும், எப்போ நம்ம வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கத்துட்டு இருக்கோம். எஸ் ஓகே, நம்ம கான்டாக்டை வச்சுக்கோம், பொறுமையா வச்சுக்கோம். அவங்க இன்னைக்கு நாளைக்கு போறத விட நாளைக்கு வந்து லைஃப் லாங் இருக்கிற வரைக்கும் வச்சுக்கலாம். எஸ் எஸ், என் சைடில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோம்னா, இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஊருக்கு போகிறதுக்காக ட்ராவலில் போயிருந்தேன். என்னோட பக்கத்து சீட்டில் தான் ஒரு கேர்ள் உட்காந்துருந்தாங்க. ஸோ நம்ம அப்டேட் ஹேண்டிங்கில் படித்த மாதிரி நம்ம நார்மலாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரியே அப்ரோச் பண்ணி பேசினேன். அவங்க கிட்ட அப்டேட் ஹேண்டிங் படித்த மாதிரி ஓப்பன் அண்ட் கொஷின்ஸ்லாம் கேட்டு அவங்க ஃபுல்லாக அந்த ட்ராவல் பண்ணுற அந்த 6 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்கள பற்றின எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க. அவங்க ஏன் சென்னை வந்தாங்க, அவங்களோட நேட்டிவ் எங்கே, அங்கே யாரெல்லாம் இருக்காங்க, இங்கே என்னெல்லாம் வேலை பார்த்தாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சென்னையில், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இறங்குற வரைக்கும் என்னை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களோட பேர் மட்டும்தான் என்கிட்ட கேட்டாங்க. நான் பேர் மட்டும் என்னோட சொன்னேன். நான் மற்றபடி நான் என்ன பண்றேன், எது பண்றேன், எந்த விஷயம் அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இறங்கையில அவங்க வந்து என்ன சொன்னாங்க, எனக்கு வேற ஏதாவது ஆன்லைன் பேஸ்டா பண்ற மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பரும் அவங்க கிட்ட அவங்க எனக்கு கொடுத்தாங்க. அவங்களதான் கொடுத்தாங்க, நாங்கள் நம்பர் என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருந்தாலும் இப்போ நம்ம எதுவும் அவங்களுக்கு கொடுக்கல. இப்போ எம்எம்ஜி படிச்ச விஷயங்கள்னால ஃபர்ஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப், அது நமக்கு அந்த பாண்டிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அதுக்கப்புறம் அவங்க பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் டாக் மட்டும் போயிட்டு இருக்கு.
சூப்பர். இதுவே நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம அப்ளைன்னு சொல்லி கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா அப்படியே அன்னைக்கே அந்த 6 மணி நேரத்திலே வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துருப்போம் இல்லையா? ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு அவங்க இப்படி இப்படி தலையாட்டிட்டு போவாங்க, பஸ்ல இறங்கிட்டு போகும்போது டாடா காமிச்சிட்டு விட்டாங்க. நல்ல வேலை அந்த ஒரு கான்டாக்ட் சேவ் பண்ணியிருக்கோம். எஸ் பிரேமா முகன். சார் நான் வந்துட்டு அந்த 9 கொஸ்டின் கேட்டு நானும் நம்பர் கலெக்ட் பண்ணியிருக்கேங்க சார். அதில் நான் லீடர் கிட்ட சொல்லும்போது இப்படி நம்பர் யூடியூப் சேனலில் சாரோட வீடியோ பார்த்து நம்பர் கலெக்ட் பண்ணியிருக்கேன் லீடர் கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயம் அப்போ உடனே அவங்கள வந்து அடுத்த நாளே நீங்கள் மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கூட ரிலேட்டிவ்லி பாண்டிங் பண்ணல, அதெல்லாம் எனக்கு சொல்லித் தரல. அடுத்த நாளே அவங்க வந்து பார்த்துட்டு ஆனால் க்ளோஸ் ஆகலைங்க சார், இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறது இல்லைங்க சார். அந்த மாதிரி கான்டாக்ட் வேஸ்ட் ஆனதும் இருக்கு. அப்புறம் பேசி நம்பர் கலெக்ட் பண்ணவங்க, நார்மலா பேசி நம்பர் கலெக்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. நான் நம்பர் வாங்காமயும் இருக்காங்க சார். நம்பர் வாங்க முடியாமயும் இருந்திருக்குங்க சார். தேங்க்யூ. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சும்மா சாதாரணமா நம்ம ஹபாரின்னு அனுப்புனாவே இவங்க வந்து அடுத்தது இன்வைட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தாட்ஸ் ஓடிட்டு இல்லையா? ஓகே, எஸ் மணிகண்டன். சார் ஆக்சுவலாக எனக்கும் அது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் இந்த ஹெல்த் ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் யாரை பார்த்தாலும் அவங்க எப்படி வெயிட் லாஸ் பண்ண அந்த மாதிரி தான் கேட்டாங்க. பட் நான் நிறைய நீங்க சொன்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் நிறைய கொடுத்துருக்கேன். அவங்க வந்து அந்த ஐ கான்டாக்ட் இப்போ மாஸ்டர் சொல்லியிருக்காங்க லெசன்ல ஐ கான்டாக்ட் அவங்க சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா அப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் தெரியலைங்க சார். இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுலாம் சொல்லியிருக்கேன். பட் இப்போ நார்மலா வேற ஏதாவது பேச போனாலும் கூட அவங்க அந்த நம்மளை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்க முடியுதுங்க சார். இப்போ ஒரு 2 months தான் அந்த மாதிரி நான் எது கேட்டாங்க அப்படின்னா நான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்றது இல்லை. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த மாதிரி கத்துக்கிட்டு இருக்கேன் சார். இப்போதான் வந்து கத்துக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 2 months வந்து டைரக்டா நம்ம பிசினஸ் பேசுறது இல்லை, ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது இல்லைங்க சார். இப்போ மாடிஃபை ஆகிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். ஃபிளாட் ஆயிருக்கீங்க. 29th கூட இதோட செமினார் இருக்கு க்ரூமிங், அதுல இன்னும் டீட்டெயில்டா படிச்சு முடியும். இது வரைக்கும் கிளியரா? அடுத்த பாயிண்ட்ல போகலாம். டவுன்லைன் டீம் வந்து மக்கள் கூட வந்து கலந்து பேசுறது சொல்லி கொடுக்குறோமா? இப்படிலாம் போய் பேசணும், இந்த மாதிரிலாம் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு. சாதாரணமா பிசினஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த பிசினஸ் வந்த பிறகுதான் அப்பதான் தயக்கமா ஆரம்பிக்கும். எப்படிடா போய் பேசுறது, எப்படிடா இந்த பிசினஸ் ஓபன் பண்றது அப்படின்னு அந்த தயக்கமா அப்பதான் ஆரம்பிக்கும். அதெல்லாம் விட்டுட்டு சகஜமா இந்த பிசினஸ் எல்லாம் பண்ணல, நம்ம நார்மலா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட பேசுறது சொல்லி கொடுத்துருக்கோமா? கேக்குதா அடியபிளா? பிரேமா மோகன். சார் முன்னெல்லாம் இந்த மாதிரி பண்ணதில்லைங்க சார். நானே பேச தயங்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் பார்த்து கத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ டீம் கிட்டையும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சார். அவங்களும் இப்போ புதுசா நபர்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படின்றத பேசி நம்பர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதாவது மக்கள்கிட்ட வந்து நம்ம எதுவுமே சும்மா பேசுறது தான். நம்ம பிசினஸ் சொல்ல போல அவங்கள பத்தி தெரிஞ்ச போல சாதாரணமா பேசுறது. இப்போ முன்ன தெரியாதவங்க இருப்பாங்க, இப்போ பஸ்ல பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, இல்ல நம்ம எங்கேயாவது போற இடத்துல நம்ம கூட இருப்பாங்க. ஏதாவது ஒரு டாக்கு, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு பேசுறது. அப்படி பேசும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து மக்களை பத்தின பயம் போகும்னு சொல்றாங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மக்கள் வந்து நம்மளோட எல்லாருமே ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, நிறைய விவரம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு காரணத்தினாலே நம்ம அவங்கள்ட்ட பேசுறது தயங்குவோம். யாருக்கெல்லாம் இந்த தயக்கம் இருக்கு? இதை எப்படி உடைச்சு வந்துருவோம்? இருக்காங்க. என்ன தயக்கம் இருக்கு பிரீத்தி? எனக்கு என்ன தயக்கம்னா நான் வந்து
நார்மலா பேசி நம்பர் கூட வாங்கிடுவேன். ஆனா அவங்கள்ட்ட போய் மறுபடியும் பிசினஸ் எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் எதுவும் பேசல. ஆனா நம்பர் மட்டும் வாங்கி வச்சிருக்கேன். நான் போய் டக்குன்னு பேசிடுவேன். என்கிட்ட நல்லா பேசிடுவாங்க. நான் போய் என்கிட்ட வந்து டக்குன்னு யாரா இருந்தாலும் சரி, பக்கத்துல இருந்தவங்க எங்க கோயிலுக்கு போனாலும் எனக்கு வந்து 100 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருப்பாங்க. பேசி ஆனா அவங்கள்ட்ட நம்பர் நான் இது வரைக்கும் வாங்கினதுல, இனிமே நம்பர் வாங்கணும்னு நான் கத்துக்கிறேன். இப்ப நான் கத்துக்கிறேன். இது வந்து சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் ஆனா ட்ரை பண்ணல. இனிமேல் ட்ரை பண்ணி அந்த கான்டாக்ட் பேசி வாங்கிடணும். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த க்ளோஸ் பண்ணாம அவங்க லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிசினஸ பேசினா உடனே சேருவாங்கன்னு நான் இப்ப கத்துக்கிட்டேன். நான் இந்த செக்ஷன்ல இருந்து நான் கத்துக்கிட்டேன். தேங்க்யூ. ஓகே, ஜென்ரலா பேசுறது தான். அவங்கள பத்தி நீங்க எங்க படிச்சீங்க, என்ன பண்றீங்க, அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது, அவங்கள எது எது விருப்பப்படுறாங்க, லைஃப்ல என்னவா ஆகும்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி டாக் தான். எந்த இடத்துலயுமே நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத கேட்பாங்க. அப்போ வந்து நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்றேன் அப்படின்னு அந்த வார்த்தையே வராம, நம்ம ஜாப்ல இருந்தா ஜாப்பும் சொல்லலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு சேல்ஸ் பண்றோம், இல்ல வேற ஏதாவது பிசினஸ் பண்றோம் அதை சொல்லலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றோம் அந்த வார்த்தை வரக்கூடாது. இது இல்லாம நம்ம அவங்க கூடயே பழகணும், பேசணும். பிரேமா மோகன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பிரேமா மோகன் பேசணுமா? ஏற்கனவே பேசியிருந்தாங்களே. இல்லைங்க சார், பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே. தாரணி. ஸ்டார்டிங்ல என் கூட வந்து பிசினஸ்ல இருந்தாங்க. நான் அன்னைக்குதான் ஐடி போட்டேன். அன்னைக்கே அவங்க பர்ச்சேஸும் பண்ணிட்டாங்க. அன்னைக்கே வெளியிலயும் போயிட்டாங்க என்னை விட்டு. ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்கன்ற விஷயம் எனக்கு சுத்தமாவே புரியல. என் நம்பர் பிளாக்கும் பண்ணல சார் அவங்க. ஆனா பிளாக் பண்ணாம என்னோட கால்ஸை எதுவுமே அட்டன் பண்ணாம தான் இருந்தாங்க. என்னோட அப்ளைன் ஃபோன் பண்ணாங்க, எடுத்து பேசினாங்க. நான் ஃபோன் பண்ணா எடுத்து பேசல. இப்ப நம்ம அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் படிச்சிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட நார்மலா பேசுற மாதிரி ஒரு ஃப்ரெண்டா ட்ரை பண்ற மாதிரி ட்ரை பண்ணேன். எனக்கு நிறைய டென்ஷன் இருக்கு, அதனாலதான் நான் வந்து பேசல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்குமே நிறைய டென்ஷன்ஸ் இருக்கு சிஸ்டர், யாருக்கிட்டுமே ஷேர் பண்றதுக்கு எனக்கு முடியல. சோ நீங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்குன்னு என் கூட அப்படிதான் பேசுனீங்க. சோ அதனால உங்ககிட்ட ஒரு ஷேரிங் கொடுக்கலாமே அப்படின்றதுனாலதான் உங்களோட நான் பேச ட்ரை பண்றேன்னு சொன்னேன் சார். ஆனா அந்த இடத்துல நான் பிரசன்டேஷனோ இல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தியோ பேசியிருந்தேன்னா அவங்க கண்டிப்பா என் கூட எகைன் பேசியிருக்க மாட்டாங்க. இப்ப வரைக்கும் ஸ்டில் என் கூட வந்துட்டு திவாலி விஷயம், பொங்கல் விஷயம்ல இருந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா எனக்கு நடந்தது சார். அது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க வராங்களோ இல்லையோ அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, நிவேதிதா பேசணுமா? இந்த மாதிரி வந்துட்டு நான் மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் மறுபடியும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். 1 வீக் கழிச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். 1 மாசம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்திருக்கு. ஐடி போட்டவங்களும் அந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அந்த மாதிரி நடந்திருக்குங்க சார். ஓகே, அப்ப அவங்கள்ட்ட வந்து அதுக்கு பிறகு என்ன மாதிரி பேசுவீங்க? ஃபாலோ லிஸ்ட்ல தான் சார். இந்த மாதிரி வந்துட்டு ஓகே, என்ன ப்ராப்ளம் என்ன இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்பேன் சார். அந்த மாதிரிலாம் பர்சனலாக பேசுகிறதால நான் கேட்பேன். அந்த மாதிரி கேட்குறப்ப அவங்க தொடர்ந்து அவங்க ஃபாலோவில் இருக்காங்க. சரி, இப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்க எது பேசினா இன்ட்ரெஸ்டா பேசுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குதா? அவங்களாவே கொஸ்டின் கேட்பாங்க. அவங்களாவே கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா, இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க இந்த மந்த்ல என்ன பண்ணீங்க, அந்த மாதிரி கேட்குறப்ப ஒரு மார்னிங் இன்னைக்கு காலையில கூட ஒரு கால் வந்துச்சு, பேசினேன். அவங்க என்ன ஒரு 1 மணி நேரத்துக்கு என்ன நான் பேசியிருக்கேன். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கேன் சார். சூப்பர். ம். இப்படி நம்ம ஜென்ரலா பேச ஆரம்பிக்கலாம். அது வந்து நம்ம டீமுக்கு சொல்லி கொடுக்கலாம். அது எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும், அந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்னென்னலாம் படிச்சுட்டோம் அப்படிங்கறத ஒரு டேக்அவே சொல்லலாமா? ஸ்ரீதி ஷேர் பண்ணலாம். சார் நான் என்ன கத்துக்கிட்டேன்னா கான்டாக்டை எப்படி பில்ட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து டக்கு டக்குன்னு பேச மாட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. தெரியாதவங்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னு ஒரு தயக்கத்திலே நான் இது வரைக்கும் ஒரு இது கூட நான் அட்டன் பண்ணவே இல்லை.
ஆனால் நான் இப்போ வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா அவங்க ஃபஸ்ட்டு நார்மலாகவே இது பிஸ்னஸை பற்றி பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு நான் அவங்களுக்கு காண்டாக்டே எதுவுமே பேசாமல் அப்படியே விட்டுருவேன். ஆனால் நான் இப்போ என்ன கற்றுக்கிட்டேன்னா அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிட்டு பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை பேசிக்கலாம். நம்மளுக்கு நம்பர் கிடைச்ச உடனே எப்படா மறுபடியும் அப்ளை பண்ணி எப்படா பிஸ்னஸ் சேர்க்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அதை வந்து நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன் சார். அதுதான் இன்னைக்கு கற்றுக்கிட்டது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை கற்றுக்கிட்டது எனக்கு. தேங்க்யூ சார். சூப்பர் கிரேட். எஸ் நிவேதிதா. சார் நான் வந்துட்டு கான்டாக்ட் லிஸ்ட்டை வந்து எதுக்காக நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் ஸ்லேட் வச்சு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா, அது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தப்பு பண்ணி தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட நம்ம வந்து பிஸ்னஸை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சேன். ஓகே அஸ்வினி. நான் என்ன விஷயம் கற்றுக்கிட்டேன்னா சார், இப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்களை வந்து எப்படி சரி பண்ணலாம், அவங்க நிறைய நம்மளுக்கு வந்து ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க, அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். அதுமாரி டீமில் வந்து டீம் வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை அப்படின்னா அது தப்பு நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுமாதிரி கான்டாக்ட் லிஸ்ட், இந்த கான்டாக்ட் லிஸ்ட்டை எப்படிலாம் நம்ம கொண்டு வரணும், ஏன்னா அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இந்த ஒரு கான்டாக்ட் எப்படி நிறைய கான்டாக்ட் ஆகலாம் அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதுமாரி எப்படி வந்து ஒரு நான் டவுன்லைன் அப்படின்னு எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், அந்த பாண்டிங் எவ்வளோ வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ சார். ஓகே நாகா. நாகா ஷேர் பண்ணலாம். தென் மணிகண்டன். நாகா ஷேர் பண்றீங்களா இல்ல மணிகண்டன் ஷேர் பண்ணலாம்? சார் ஆக்சுவலா நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சொசைட்டில இப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஆள் பிடிக்கிற வேலை, சீட்டிங் பண்ற வேலை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். நம்ம வரவங்ககிட்ட இந்த மாதிரி தான் பப்ளிக் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களை கொண்டு வரணும். அந்த மாதிரி விஷயத்தை நான் லேர்ன் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். ஓகே. என்னெல்லாம் சொல்லுவாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு போய் ஃபேஸ் பண்ணும்போது அது ஒன்றும் பெருசா பாதிப்பு இருக்காது. நாங்க ஷேர் பண்ணுமா? வேற யாரெல்லாம் பேசாம இருக்கோம்? மீனார் வந்துட்டு நிறைய எதிர்பார்ப்போட வந்திருப்போம், நிறைய கேள்விகளோட வந்திருப்போம். ஏதாவது கேள்விகள் இருக்குதா? பிரேமம் சார் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நான் எடுத்துருக்கேன் சார். சின்ன சின்ன இன்கம் கட்டுறது, அப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் டிஃபரன்ஸை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அப்புறம் ஈவெண்ட் கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அப்படின்றது நம்ம வீட்டுக்கும் பண்ணலாம் சார், டீமுக்கும் சொல்லி கொடுக்கலாம் சார். அந்த விஷயம் நான் எடுத்துக்கிறேன். சூப்பர். கலைவாணி. அதாவது நம்ம வந்து கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு அவங்கள வந்து எப்படி ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா பில்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் வந்து எப்ப சொல்லணும் அப்படின்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் தான் நம்ம வந்து பிசினஸ் பத்தி எங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கறத எடுத்துக்கோம். சூப்பர், நல்ல பாயிண்ட். ஒரு சிலருக்கு வந்து கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து ஒரு மாசத்துல பிசினஸ் சொல்லலாம், ஒரு சிலருக்கு 6 மாசத்துல சொல்லலாம், ஒரு சிலருக்கு 2 வருஷம் கழிச்சு தான் சொல்லணும். அந்த மாதிரி கேட்டகரிஸ் பிரிச்சு வச்சுட்டோம்னா இவங்களை எந்த வருஷத்துல பார்க்கலாம், எந்த மாசத்துல பார்க்கலாம் அப்படின்னு லிஸ்ட் போட்டு தனித்தனியா வச்சுட்டோம்னா யாரையும் எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்கலாம். சூப்பர். வேற யாராவது சொல்றவா? ஓகே, இந்த பார்ட் தான் முடியுது. இதுக்கு பிறகு நம்ம கேஸ் எடுப்பாங்க, கண்டிப்பா பண்ணலாம் கேஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பெரிய கப்லையும் எல்லாரும் பாயிண்ட் ஷேர் பண்ணியிருப்போம். இந்த ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான அந்த பீரியட் அப்படிங்கிறது. ஸோ ஜிகே நம்ம கார்த்திக் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இயர் இப்போ ஒரு கல்யாணம் முடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த 2 வீட்டுக்குள்ள அந்த உறவை பில்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு வருஷங்கள் வந்து தலை தீபாவளிக்கு போவாங்க, பொங்கலுக்கு போவாங்க, இந்த ஆடி மாசத்துக்கு போகிறது, இது எல்லாமே அந்த உறவுகளை மேம்படுத்துறதுக்காக அந்த ஒரு வருஷத்துக்கான பீரியட் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதுவா இருக்கட்டும், இப்போ குழந்தைங்களுக்கு எழுதி சொல்லி கொடுக்குற விஷயங்களா இருக்கலாம், இல்லை இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தைலேருந்து அந்த ஒரு வருஷ பீரியட்ல ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நம்ம அந்த குழந்தைங்களை ரொம்ப கேர் பண்ணி வளர்க்குறது.
அந்த ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்க இப்படி கவுந்து படுக்கிறது, அந்த கழுத்து நிக்கிறதுக்கு அவங்கள கேர் பண்ணிக்கிறது, உட்கார வைக்கிறது, தவழ்றது, நடக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அந்த 1 இயர்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டான ஒரு பீரியடா நம்ம பார்த்து பார்த்து நம்ம வளர்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் நான் இந்த பிசினஸ் விஷயங்களையும் நான் பார்க்கறேன். இந்த ஒரு வருஷத்துல நம்ம டீமுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும், எப்படி அவங்கள அந்த இப்போ கார்ப்பரேட்ல எல்லாம் கூட இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் அந்த 6 மந்த்துக்கு அந்த வர எம்ப்ளாயிஸை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. நெஸ்டிங் பீரியட் அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்ஸ்லாம் கரெக்டாக உள்ளே போயிருக்கா, அது கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்கள செக் பண்ணி இது பண்ணி கூட்டிகிட்டு போகிறது. ஸோ இப்போ எல்லா விதமான ஒரு துறையிலுமே அந்த 1 வருஷம் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா நான் பார்க்குற மாதிரி நம்ம பண்ணுற இந்த பிஸ்னஸ்லேயும் இந்த 1 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பீரியடாக இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம ஏன் வந்து வளராம இருக்கோம்? இந்த 1 வருஷத்துல நம்ம ஏன் வளராம இருக்கோம்? இன்கமா இருக்கலாம், இல்ல ஏதோ நம்மளோட ஸ்கில்ஸ், இந்த 1 வருஷத்துல நம்ம ஏன் ஃபெயிலியர் ஆகுறோம்? அதை பத்தி ஷேர் பண்ணலாமா? என்னென்ன விஷயங்கள்னால நம்மளால வளர முடியல அப்படின்னு நினைக்கிறோம்? அஸ்வினி நீங்க சொல்லலாம். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்காம இருக்காங்க வளராம அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நாம முதல்ல கத்துக்கிறது இல்லை. ஸோ நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சாதான் நம்ம டீமுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அஸ்வினி சொல்லியிருக்காங்க. நம்ம வேற யாரும் சொல்றோம் என்னென்ன விஷயங்கள்லாம் வளராம இருக்கும்? எல்லாருமே பேசலாம். பேசாதவங்களும் நம்ம ஷேர் பண்ணலாம். லோகேஷ், செல்வன் பாசிபிள்னா ஷேர் பண்ணலாம். ராஜேஷ். இந்த விஷயங்கள் இருந்திருந்தா நான் இதை இந்த 1 வருஷத்துல நான் இதை நான் முடிச்சிருப்பேன், பண்ணியிருப்பேன் அப்படின்னு இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இதை நான் என் டீமுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இது இந்த மாதிரி என்ன பாயிண்ட்ஸ்னாலும் நீங்க யோசிச்சு எழுதலாம், சொல்லலாம். நிவேதா நீங்க சொல்லலாம். சரியா பீப்புள் கிட்ட வந்து நம்ம கனெக்ஷன் ஆகாம இருந்திருப்போம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, சரியா பீப்புள் கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் அந்த கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது. தாரணி நீங்க சொல்லலாம். நாகா ரெடியா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண தெரியல மேம். அதுதான் முதல்ல. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு தகுந்த நம்மளுக்கான ஆன்சர் தெரியல. ஏன்னா நம்மளுக்கு தெரியலன்னும் போதுதான் அந்த இடத்துல அவங்களுக்கு சொல்லி கொடுக்காம போகுது. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தோம்னா அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கும். நம்மளுக்கு கூட வந்துட்டு கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்ம அந்த இடத்துல புதுசு, என்ன கத்துக்கணும் அப்படின்றது வந்துட்டு தெரியல. அவங்க சொல்லியும் கொடுக்கல அப்படின்ற போது நம்மளுக்கு தெரியல அந்த இடத்துல. சோ அதனால அந்த 1 இயர்ல நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் சிஸ்டர். அதுதான் மெயின். தேங்க்யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கான ஆன்சர் நமக்கு இருந்தால் தான் நம்ம கான்ஃபிடென்ட்டாக அவங்களுக்கு இதை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளே இந்த 1 இயருக்கு வந்து புதுசு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும், நம்ம டீமுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும், இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நாகா நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங். மேடம், ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட் இயர் ஃபெயிலியர் நெட்வொர்க்கிங்கில் எனக்கு என்ன தோணுதுன்னா மேடம், அதாவது நமக்கு தெரியாமல் இருந்தது, அதுதான் எனக்கும் தோணுது. நம்ம படிக்காமலே வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம படிக்காமல் செஞ்சால் இதான் ரிசல்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஏன்னா நெட்வொர்க்கிங்கிறது வந்து ஏதோ அவங்ககிட்ட ஒன்று கிடைச்ச உடனே அவங்ககிட்ட வாங்கி காசு போட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிருந்தோம். அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். மக்களாக நம்ம எப்படி பழகணும், அவங்க கூட எப்படி நம்ம வந்து கண்டினியூஸாக ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அதேமாதிரி நியூ ஸ்ட்ரேஞ்சர்
ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நம்ம எப்படி அவங்கள வந்து ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரணும், இது முக்கியமான நமக்கு தெரியல. அந்த விஷயத்தினால ஃபெயிலியர் ஆகுது மேடம். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, அதாவது இது கிரீட், அதாவது நமக்கு வந்து எதிர்பார்ப்பு நிறைய. இது நெட்வொர்க் வந்த உடனே கிடைச்சிரும், 1,00,000 மாதம் சம்பாரிச்சிடலாம், நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள். அது சொல்லியே நம்மளை வந்து ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும். வந்த உடனே 1,00,000, வந்த உடனே 10,00,000, ஆடி காரு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்து 1 இயரில் ஒன்று கிடைக்கணுன்னே அப்படியே மூடிட்டு போக வேண்டியதா, அந்த அந்த ஒரு கிரீடு அதிகமாக இருந்ததுனால நம்மளால் 1 வருஷத்துக்கு மேலே நம்மளால் அந்த ஒரு சஸ்டெயின் பண்ண முடியாமல் போயிடுது மேடம். செகண்ட் வந்து டீம் கூட வந்து நம்மளால் ஏன் கண்டினியூ பண்ண முடியலைன்னா, நம்ம தெரிஞ்சது நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னது அதேமாதிரி நம்ம டீம்மேட்டே வந்து எஜுகேட் பண்ணல. டீமை வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லணும், இந்த விஷயம் தான் இன்றைக்கினுடைய ட்ரைனிங்கில் நான் ஒரு டேக்அவே எடுத்துக்கிறேன். நம்ம டீமை எப்படி நம்ம சஸ்டெயின் பண்ணி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி ட்ரெயின் பண்ணணும், என்ன சொல்லணும் அவங்கக்கிட்ட, எந்த மாதிரி பிஸ்னஸ் மாடல் அவங்ககிட்ட நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம டீமும் சஸ்டெயினாக இருக்கும், நம்ம டெவலப்பும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு மேடம். தேங்க்யூ. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மணிகண்டன் வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறது, ஸோ அதனால நம்ம ஃபெயிலியர் ஆகுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு யாரும் இந்த பாயிண்ட்ல நம்ம சொல்கிறோமா? என்ன விஷயங்களால நம்ம இந்த 1 வருஷத்துல நம்ம தோற்று போகிறோம்? ஸோ இப்போ நம்ம எல்லாருமே சொன்ன மாதிரி இதில் வந்து நமக்கு நிறையா நாலேஜ் இல்லாமல் இருக்கிறது. ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது, நம்ம ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே 1 by 1 நம்ம நோட் பண்ணிக்கிடலாம். நாம் ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம், ஆனால் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்காம நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம அவங்க மேலே திணிக்கிறது. இப்போ நமக்கு டீமுக்குள்ள உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு டேரெக்டாக போயிட்டு நீங்கள் போய் 2 பேர் ஐடி போட்டு ஆகணும், இந்த மந்த் டார்கெட் உங்களுக்கு 2 பேர் நீங்கள் வந்து கூட்டு வந்தே ஆகணும், அவங்கள ப்ராடக்ட் வாங்க வச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம அப்படின்னு சொல்லி கொடுத்த விஷயங்களை அதே இதை அவங்க மேலேயும் நம்ம திணிக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதால நம்ம ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றுக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நம்ம டைம் கொடுக்கறது கிடையாது, அதே விஷயங்களை நம்ம டீமுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கறது கிடையாது. ரிசல்ட் நமக்கு சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது. ஸோ நம்ம அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வர்றது. இப்போ நம்ம ப்ரீவியஸ் பார்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம், அவங்களுக்கு நெகட்டிவிட்டி இவ்வளோதான் நமக்கு இன்கம் வரும் அப்படின்னு நமக்கு இல்லாமல் ரொம்ப ஹைப் கொடுத்து சொல்கிறது அவங்கக்கிட்ட, நீங்கள் வந்தால் இது இவ்வளோ சம்பாதிச்சிடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கறதாலையும் அதோட ரியாலிட்டியான இன்கம் அவங்களுக்கு வராத போது அவங்க இந்த 1 இயரில் வந்து விட்டுட்டு போவாங்க. நமக்கும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டிவி டார்கெட்டு இந்த லெவல் அச்சீவ் பண்ணணும், ஸோ இதை பற்றியே நம்ம அதிகமாக நம்ம டீம் கிட்ட பேசுறது. அடுத்ததா நம்ம கம்பெனியில் உள்ள பெனிஃபிட்ஸை மட்டுமே அதிகமாக நம்ம சொல்கிறது. சக்ஸஸை மட்டுமே நோக்கி நமக்கு அந்த விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ப்ராப்பராக எப்படி இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சொல்லி தராமல் இருக்கிறது. அடுத்ததா நம்ம ஏன் இந்த 1 இயரில் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம் அப்படின்னா, நம்ம டீமை நம்ம சம்பாதிக்க வைக்காமல் இருக்கிறதால. அவங்கள சம்பாதிக்க வச்சுருந்தோம் அப்படின்னா நாமளும் வளர்ந்துருப்போம் கூடவே சேர்ந்து. ஸோ நமக்கு வர டீம் மேட்ஸை நம்ம சம்பாதிக்க வைக்காமல் இருக்கிறது. புது மக்களை ரெக்ரூட் பண்ண தெரியாமல் இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஸ்டேஞ்சஸை மீட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ புது புது ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்டை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அந்த விஷயங்கள் நம்ம பண்ணாததாலையும் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம ஃபெயிலியர் ஆகுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு 4-5 பேரை மட்டும் நம்ம டீம்ல வச்சுட்டு அவங்களே அதை பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு கீழே அவங்க டீம் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள நம்பியே நம்ம பிசினஸை விட்டுறது. இதுல சொல்றதுல யார் யார் எந்த தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு 2 பேரை பிடிச்சி தூங்கிட்டு காலம் ஃபுல்லா அவங்க பின்னாடியே இருக்கிறது. இவன் தானா என்ன சொல்லாங்க, என் தலைமுறையை கொண்டு போறான் அப்படின்னு ஒருத்தையே பின்னாடி, இவன் சொந்தக்காரன் நல்லா பேசுவான், இவனை மட்டும் பிடிச்சா போதும் என் வாழ்க்கையை செட் ஆயிரும் அப்படின்னு அவங்க முன்னாடி தூங்கிட்டு இருக்குது. அது 6 மாசம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தெரியும் இவன் ஜாயின் பண்ண மாட்டானா, நம்ம இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு. பத்திட்டா நம்ம இவனை மட்டும் தான் நம்பியிருப்போம். அந்த மாதிரி நம்ம காலத்தை வேஸ்ட் பண்ணது இருந்தாலும் சொல்லலாம். ஓகே, கோ டு கோச். ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம இதுல வந்து ஒரு மாஸ்டரா இருந்தால்தான் நம்ம டீமுக்கு இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இதுல நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கிடலாம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நம்ம டீமுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பத்தி யாரும் நம்ம ஷேர் பண்றோமா இந்த பாயிண்ட்ஸை பத்தி? இப்போ பார்த்துருக்க விஷயங்கள் எல்லாம் நம்ம சொன்னது கரெக்டு தானா? மணிகண்டன் நீங்க சொல்லலாம். மேம் இதுல நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் மேம். அதுல வந்து ஒன் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நியூ பீப்புள் வந்து நான் உள்ள கொண்டு வரல மேம். பழைய பீப்புள் வச்சுக்கிட்டே வந்து குண்டு செடியில குதிரை ஓட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் மேம். தேங்க்யூ மேம். நியூ பீப்புள்ஸை வந்து நம்ம ரெக்ரூட் பண்ண டெய்லியும் நம்ம வந்து அந்த ப்ராஸ்பெக்டிங் வந்து நம்ம பண்றது இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ராமசாமி 100% அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம எல்லாருமே செக் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம இதெல்லாம் நம்ம இந்த 1 இயர்ல டீமுக்கு பண்ணலையோ அதெல்லாம் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தாரணி நீங்க சொல்லலாம். எஸ் மேம், இதுல சொன்ன எல்லா தப்பையுமே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அவங்களோட மைண்ட் செட் என்னன்னு தெரிஞ்சுக்காம அது போய் நிறைய விஷயங்கள் பேசுறது, கம்பெனி பத்தி அந்த சக்சஸ் பத்தியே பேசுறது, டீம் டார்கெட்டு அவங்க மேல கொண்டு போய் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே துணிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் ஏற்படுது அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாம, ஸோ நம்மளுக்கு க்ளோஸ் ஆனா போதும், நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சா போதும் அப்படின்ற தாட்டோட இருந்ததுனாலதான் அவங்க என்னை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போதுதான் எனக்கு தெரியுது மேம். எனக்கு நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றது இப்பதான் என்னால உணர முடியுது. டன் மேம், தேங்க்யூ. ஓகே, ஸோ என்னென்ன நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இப்போ உணர முடியுதுன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்ததான் இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம், நம்ம வீட்டில் உள்ளவங்களை எப்படி சமாளிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வீட்லையா இருக்கட்டும், இதை ஏன் நீ பண்ணுற, இதை பண்ணி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற. இப்போ தரணி கூட சொல்லியிருந்தாங்க அவங்களோட அப்பா வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை இப்போ வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நமக்கு இந்த நம்மளை வந்து நம்ம ஒரு ஃபோக்கஸில் போனாலும் நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு சில பீப்புள்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம டவுன் ஆகும்போது என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி டவுனான விஷயங்கள் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது சொல்லலாமா? பிரீத்தி நீங்க சொல்லலாம். எனக்கு வந்து நான் வந்து நிறைய டைம் வந்து நல்லா பண்ணிக்கிட்டே இருப்பேன், 2 நாள் டவுன் ஆயிடுவேன். ஏதாச்சும் ஒன்று உடம்பு சரியில்லைனாலும் டவுன் ஆயிடுவேன். யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லிட்டா, எங்கள் பெரியம்மா சொன்னப்பெல்லாம் எனக்கு ரொம்ப டல் ஆகிடும். எதுக்கு இதை பண்ணுற, வெட்டியே எதுக்கு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போத்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒன்று ரொம்ப ஒரு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏதாச்சும் ஒருத்தவங்க என்ன வேற ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு இருப்பேன், டல் ஆயிட்டேன்னா ரொம்ப டல் ஆயிடுவேன். ஏன்டா இதை பண்றோம், எதுக்கு இருக்கோம், அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும். அப்போ வந்து எங்க புவனேஸ்வரி அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னால முடியுமா நீ பண்ணு அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நான் இதை விட்டுட்டேன்னா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விட்டுட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் யோசிப்பேன். அதை எதாச்சும் ஒன்று பிடிச்சதை வந்து நான் செய்யாம விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது, அதை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து எனக்கு வந்து சிலம்பம் கத்துக்கணும்னு ஆசை. நான் காலேஜ் படிக்கிறப்ப ஏதாச்சும் வீட்டுல இருக்க சொல்லுவாங்க, எதுக்கு இதை கத்துக்கிற, ஏதாச்சும் ஊர்ல போய் இது செய்ய போறேன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நான் செய்யாம விட்டுட்டேன்.
இது வரைக்குமே நான் வந்து கத்துக்காம விட்டமே, மறுபடியும் சான்ஸ் கிடைக்குமா, கத்துக்கலாமா, அந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்துகிட்டே இருக்கு. மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதை வந்து மறுபடியும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எனக்கு பிடிச்சதை நான் விட்டுறக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. அதை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை விட்டுட்டு வேற ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு திங்க் வரவே கூடாதுன்னு அதை நான் வந்து ஒரு தடவையும் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். டவுன் ஆகுறப்ப நான் அதை நினைச்சு நான் மறுபடியும் பூஸ்டப் ஆகி மறுபடியும் மீட்டிங் பாக்குறது, ஏதாச்சும் பண்றது, அந்த மாதிரி மறுபடியும் 9th ஒண்டர் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் க்ளோஸ் பண்றப்பெல்லாம் 9th ஒண்டர் கேட்டுறப்ப எனக்கு பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதை நான் வந்து நான் தினமும் கேட்பேன். ஆனா 9:30க்கு 5 o'clock கேட்க முடியலனாலும் அதை நான் எப்ப டைம் கிடைக்குதோ காலையில எல்லாம் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்றப்ப அதை கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். பாசிட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். அது எனக்கு வந்து நல்லா அது ஒரு வருஷமா நான் 2023ல இருந்து நான் இருக்கேன். இது 25 ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் எந்த ஐடியும் எடுத்ததில்ல. ஆனா நான் இந்த பிசினஸ் விட்டு நான் போனதும் கிடையாது. ஒரு 2 நாள் வந்து மீட்டிங் பார்க்காம இருப்பேனே தவிர மறுபடியும் அந்த அக்காட்ட கேட்டு நான் மீட்டிங் வந்து மறுபடியும் பார்ப்பேன். நான் சொல்லுவேன், அக்கா நான் இது மாதிரி அடிக்கடி இதாயிடு, ஒன்றும் இல்லைம்மா, நீ உன்னால முடியும், நீ வந்து பண்ணலாம், ஏன் இது எதுக்கு எடுத்தாலும் நீ டவுன் ஆயிடுற, நீ எவ்வளவு போல்டா இது பேசிட்டு இருக்க, எவ்வளவு இதா பேசிட்டு இருக்க, நீ ஏன் இவ்வளவு டக்கு டக்குன்னு டவுன் ஆகுற, அந்த மாதிரி சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இந்த பிசினஸ்ல இருக்க வைக்கிறாங்க. அதான் போனிஷா அக்காவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை இந்த பிசினஸ் விட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி இல்லைன்னா என்னால முன்னேற முடியும்னு சொல்லிட்டு மத்தவங்களாம் என்னால முடியாதுன்னு சொல்றப்ப அவங்க என்னால முடியும், உன்னால முடியும், உன்னால பிஹெச்டி படிக்க முடியும், நீ இது பண்ணு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து எனக்கு இப்ப நினைச்சாலும் கொஞ்சம் இதா இருக்கு. தேங்க்யூக்கா. ஓகேவா கோச், ஒரே விஷயம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ பயப்படாதீங்க. நம்ம எம்ஜில ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க சிலம்பம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கூட கனெக்ட்ல இருங்க. என்னென்ன நமக்கு வந்து ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் சைமல்டேனியஸ்லி நிறைவுபடுத்தணும். வெறும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் வேலை மட்டும் பண்ணக்கூடாது, இன்னும் சைட்ல நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ அதனால கண்டிப்பா அவங்கள கனெக்ட் பண்ணி அந்த விஷயம் பண்ணுங்க. தென் ஓட்டு கோச். எஸ், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து செய்யறதுன்னு பிரீத்தி சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் 9th ஒண்டர் கேட்கறது. ஸோ நம்ம டீம்ல எம்எம்ஜில வந்து சிலம்பம் மாஸ்டர் இருக்காங்க. இப்போ நியூவா கத்துட்டு இருக்க நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி தீப்தி, அவங்க இப்போ கிளாஸ் போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட கனெக்டிங்ல இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம பண்ணலாம். நம்ம எப்பெல்லாம் நம்ம டவுன் ஆகுறோமோ நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்றது. இப்போ இவங்க சொன்ன மாதிரி 9th ஒண்டர் கேட்கறது. ஸோ எனக்கு அந்த மாதிரி டவுன் ஆகும்போது மாதிரிலாம் நான் வந்து மாஸ்டரோட வீடியோஸ் கேட்பேன். அவங்களோட லெசன்ஸ், அந்த அப்ரி ஹேண்ட்லிங்கோட லெசன்ஸ் எல்லாம் திரும்ப அதோட வாய்ஸ் வந்து கேட்டாலே எனக்கு கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள். புக்கு படிக்கிறது, நமக்கு பிடிச்ச புக்கு. நம்ம எம்எம்ஜியில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே வந்து கையில் எங்கே போனாலுமே புக்ஸ் வச்சுருப்போம். எப்போல்லாம் நமக்கு தோணுதோ எடுத்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எடுத்து படிக்கலாம். இல்லை சக்ஸஸ் ஆனவங்களோட வீடியோ, அவங்களோட ஆடியோஸ் வந்து கேட்குறது, ஆட்டோபயோகிராஃபி, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது பண்ணலாம். அடுத்ததா நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட அப்ளைன் கிட்ட போகலாம். அவங்க வந்து நமக்கு சில விஷயங்கள் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இதெல்லாம் சொல்லி தராங்களோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனா நம்மள எப்பவுமே வந்து அவங்க டிமோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, நம்மள ஒரு பாசிட்டிவோட வச்சிருப்பாங்க. அதனால நம்ம அப்ளைன் கிட்ட நம்ம பேசலாம். பிடிச்ச மூவி பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம மாஸ்டர் கூட சொல்லுவாங்க, நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஃபோக்கஸ் டைம், இது வந்து நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்துக்கான டைம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து நம்மளுடைய பெருசாக எப்படி சாதிக்கலாம், இந்த லெசன்ஸில் கூட நம்ம பார்த்துருப்போம். நம்ம வாழ்ந்துட்டே எப்படி நம்ம சாதிக்கிறது, நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டே அதோட சேர்த்து நம்மளை எப்படி சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ஸோ இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் எல்லாரும். அடுத்து நம்பர்ஸ் ரிவர்ஸில் சொல்கிறது, 10லேருந்து 1 நம்ம ரிவர்ஸில் நம்ம சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் வந்து நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகும். இந்த மாதிரிலாம் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு சில டிப்ஸ் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் வேறு விஷயங்கள் நீங்கள் எதுவும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்ம அதை இப்போ ஷேர் பண்ணலாம் லெசன்ஸில், மற்றவங்களுக்கும் அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக மாஸ்டர் வந்து சொல்லுவாங்க, நமக்கு இந்த ஒரு 5 விதமான மக்கள் வந்து நம்மக்கிட்ட எப்பவுமே கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 5 விதமான மக்கள் யார் அப்படிங்கிறத நம்ம ஒரு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டே 1லேருந்து நம்ம கூடவே இருக்கிறவங்க, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கூடவே இருப்பாங்க. ஸோ இந்த மக்கள் எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த பர்சன்ஸ் யாரெல்லாம் ஞாபகம் உங்களுக்கு?
ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க கூட இருக்க மக்கள் எப்போ எதுனாலும் அவங்க கூட இருப்பாங்க. யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லாமா இருக்காங்களா அப்படி? இல்லை. இருந்தா சொல்லுங்க. இதான் நேரம், அவங்க பேரை சொல்ற நேரம். எனக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அதனால தான் சொல்றேன். உங்களுக்கு அப்படி ஆள் இருக்காங்களா? இல்ல தலையிடுறாங்க. எனக்கு இருக்க ஆள் எல்லாரும் தெரியும். ரேவதி எஸ் ஓகே இருக்காங்களா எல்லாருக்கும்? ஸ்டார்டிங்ல இருந்து கூட இருக்க ஆளு. ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க ஒவ்வொருத்தர் நினைச்சுக்காங்க. சொல்றவங்க சொல்லுங்க இருக்காங்களா இல்லையான்னு சொல்லலாம். பேர் சொல்லணும்னு சொல்லலாம். எஸ் இருக்காங்க. அஸ்வினி இருக்காங்க. ஐயோ தர்ணி கண்டுபிடிங்க வச்சுக்கிறோம். ஓகே வேற யாருக்கு இருக்கா? ஸ்டார்டிங்ல இருந்தே கூட இருக்காது. கண்டிப்பா வேணுமா நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே? உலகம் எங்க இருந்து எங்க போனாலும் சரி இருந்தாலும் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஒரு ஆள் வேணும். அப்படி இல்லைன்னா சீக்கிரம் உருவாக்குங்க. இனியாவது உருவாக்குங்க. நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் ஸ்டில் வெரி குட். இருந்திருக்குமா? சூப்பர். எஸ் இருக்காங்க. செல்வம் நோ. செல்வன் கண்டுபிடிங்க சீக்கிரம். மேபி நம்மளும் அந்த மாதிரி ஆயிரணும். யாராவது ஒருத்தருக்கு நான் எப்போ கூட இருக்கேன்டா, நீ எனக்கு இருக்கியா இல்லையா, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு ஆயிருங்க. ஒரு இல்லையா அந்த மாதிரி இருக்கலாம். வெரி குட். இங்கதான் இருக்காங்க. ஆனாலும் நம்பி நாங்க இருக்காங்க. வெரி குட். ராஜேஷ் கண்டுபிடிங்க சீக்கிரம். சீக்கிரம் வரீங்க ரைடுமா? சரி. ஸோ அந்த ஆள் நினைச்சுக்காங்க. இல்லைன்னா ஒரு ஆள் கண்டுபிடிங்க. கண்டிப்பா வேணும். நெட்டமாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா காலம் ஃபுல்லாக அவங்க கூட நிற்கிறது ஒரு ஆள். சொல்ல முடியாது. இது நம்ம ஹஸ்பண்டா இருப்பாங்களா, ஒய்ஃபா இருப்பாங்களா, ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களா, டீம் மெம்பர் அப்ளைன் யாருன்னு சொல்ல முடியாது. இவங்களை யாருமே இல்லாம கூட இருக்கலாம். இவங்க எல்லாரும் நம்ம கூட தான் இருக்காங்க, ஆனா நம்ம கூட கிடையாது. அப்படி கூட இருக்கலாம். பட் கண்டுபிடிங்க ஒரு ஆள் எதுக்குனாலும் அவங்க கூட இருப்பாங்க. எந்த நல்லது கிட்டனாலும் சரி உள்ள இருப்பாங்க. யூ ஜம்ப் ஐ ஜம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா டைட்டானிக் படத்துல. நீ குதிச்சுனா நானும் குதிக்கலாம். என்ன ஏதுன்னு கேட்க மாட்டோம். உனக்கு பிரச்சனை உள்ள நிற்பாங்க. அவ்வளவுதான். அப்படி சொல்ற ஒரு ஆளை ரெடி பண்ணுங்க. நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஆளா இருங்க. அந்த மாதிரி ஆளை கண்டுபிடிச்சு நீங்க அவங்க கூட போய் நின்னுங்க. அவங்க உங்களுக்காக இருக்காங்களே இல்லையா, நீங்க அவங்களுக்கு நினைக்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் உங்களுக்காக ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தென் கோச் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எதுக்கு வர மாதிரி உருவாக்கலாம். டே ஒன்னே நம்ம கூட இருக்கவங்க, எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம நல்ல காலம் கெட்ட காலம், நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு, நம்ம சோகமா இருக்கு, எல்லா நேரத்துலயும் நம்ம கூடவே இருக்கிறவங்க. அடுத்தது நமக்கு யாருன்னு தெரியாது, நமக்கு ஸ்ட்ரேஞ்சரா இருப்பாங்க, அதுக்கப்புறமா நல்லா பேசி நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்களா மாறி இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சன். அடுத்து நம்ம கூட்டத்துல வந்து எப்பவுமே கேலி கிண்டல், ஒரு அவங்க கிட்ட இருந்தா ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில மக்கள் இருப்பாங்க. ஸோ இந்த விதமான மக்கள் கிட்ட போயிட்டு நம்ம டவுன் ஆகும்போது நம்ம பேசலாம். தென் 6 மினிட்ஸ் இருக்குமா பிரேக்? 6 மினிட்க்கு பிரேக். இந்த 5 பேர் திரும்ப ஒரு நல்ல ரீகேப் பண்ணிருங்க. எல்லாரும் 5 பேர் ரீகேப் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க, ரெண்டாவது வந்து நம்மளை எப்பவும் அப்லீட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளை சந்தோஷப்படுத்துறது, நம்மளை வந்து எஸ் உன்னால முடியும். அது யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம அம்மா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம், அப்பா இல்லாம இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்டா இருக்கலாம், யாராவது ஸ்பீக்கரா இருக்கலாம், மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா, யார வேணாலும் இருக்கலாம். உங்களை எப்போ பார்த்தாலும் அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. பண்ணுங்க எஸ் கமான் அப்படி. இப்போ ஒருத்தன் ரீசனா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காதீங்க, கூட ஏதாவது படிச்சுட்டு இருங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னா சும்மா இருக்க கூடாதுன்னா, சார் நான் இப்போ ஏஐ படிக்க போறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க, வீட்டில் இருந்து சும்மா இருக்காதீங்க. ரைட்டா? ப்ரெக்னன்சில இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, வீட்டில் கொஞ்ச நேரம் கிடைக்குன்னு சும்மா இருக்கு, ஏதாவது என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே ரைட் அப்படின்னு உங்களை யார் எப்போ என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா அந்த ஆளை தேடி பிடிச்சி அவங்க கூட இருங்க. அவங்கள விட்டுறாதீங்க. அவங்க சும்மா இருந்தாலும் நீங்க விட்டுறாதீங்க அவங்கள. சரியா? ரெண்டாவது ஆளு. மூணாவது யாருமா? மூணாவது வந்து நம்ம நல்ல காலம் கெட்ட காலம், நம்மளோட ஹாப்பினஸ் சேட் எல்லாத்துலயும் கூடவே இருக்கிற மக்கள். ஆமா, அந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்கலாம். ஓகே நல்லாது. நாலாவது வந்து நமக்கு யாரும் தெரியாது, பட் இப்ப நல்லா பேசி நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்களா இருப்பாங்க. எல்லாரும் வாழ்க்கையிலும் இருப்பாங்க. இப்படி உங்களோட எல்லா வாழ்க்கை காலத்துல, ஸ்கூல் காலத்துல இருப்பாங்க, காலேஜ் காலத்துல இருப்பாங்க, உங்க டீனேஜ்ல இருந்திருப்பாங்க, கல்யாணம் முடிஞ்சு புதுசுல இருந்திருப்பாங்க, பக்கத்துல இருந்திருப்பாங்க, சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கூட அப்படி இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் சீசனா வருவாங்க. சீசனா வந்துட்டு போயிருவாங்க. அது அப்படி இப்ப இருக்க சீசன் யாரு கூட இப்போ ஒரு நல்ல கனெக்ஷன் இல்லையா? எம்எம்ஜி 5 வருஷம் 6 வருஷம் இருக்கு. ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொருத்தரும் அவ்வளவு க்ளோஸா இருந்துட்டு போயிட்டாங்க. இப்போ க்ளோஸா இருக்கிறதுல நீங்க இன்னும் கொஞ்சம் கழிச்சு இதுல யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி காலங்கள்ல வந்து எல்லாருக்கும் நடக்கும். ஸோ இப்போ அவங்க கூட பிரசண்டா க்ளோஸா இருக்கிறது யாரு? அவங்க கூட நல்ல க்ளோஸா இருங்க. ஓகே எஸ் மாஸ்டர், இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் அது உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் அப்புறமா பிரேக். ஓகே
கடைசியில் வந்து கடைசி வந்து நீங்க உங்களை யாரும் கேலி கூத்து கிண்டல் எப்போ பார்த்தாலும் ஒரே ஜோக்கா இருப்பாங்க. இப்படி ஒருத்தர் நம்ம ஒரு வாழ்க்கையில வேணும். அவங்கள மீட் பண்ணாலே கேலி கூத்து கிண்டல், ஸ்பெஷலி வந்து இது வந்து உங்க கிளாஸ்மேட்ஸா இருக்கலாம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அவங்க அந்த டீனேஜ் பிள்ளைகளா இருக்கலாம். அவங்கலாம் கேட்டா ஒரே கேலி கிண்டல் அடிப்பாங்க. இவங்ககிட்ட போய் உங்களை நீங்க எவ்வளவு பேர் ஆனாலும் சரி உங்களை சீரியஸா எடுக்க மாட்டாங்க. உங்களை போட்டு கலாச்சி கேலி கிண்டல் பண்ணி கோமிப்பாங்க. நம்ம வாழ்க்கையில இப்படி நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. தென் ஓட்டு கோச். இன்னும் 2 சில பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் அதை ஷேர் பண்ணிடுறேன். எல்லாரும் நோட் பண்ணிக்கிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் பிரேக் இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எப்பவுமே வந்து நமக்கு ரொம்ப ஹைப் எடுத்து கூட்டு வருவாங்க. உங்களுக்கு இந்த லெவல் போகலாம், அங்க போகலாம், எவ்வளவு மாலை மரியாதை இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் கூட்டு வரும்போதும் ஆனா நம்மள வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல நம்மள யாரும் அந்த அளவுக்கு மதிக்க மாட்டாங்க. ஏன் நம்மள மக்கள் மதிக்கல? இந்த மதிக்காம போறதுக்கான இந்த காரணங்கள் என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றேன். எல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த ப்ராடக்ட் நாலேஜ், அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாம இருக்கிறது. ஸோ நம்ம பத்தி எதுவுமே தெரியல. இப்போ நம்ம கேட்டால் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு அவங்க என்ன ஃபீல் ஆகிடும், அவங்களுக்கு இவங்களுக்கே ஒன்றும் தெரியாது, இவங்கள்ட்ட என்ன நம்ம கேட்கறது அப்படிங்கிற ஒரு ஃபீலை நம்ம கொடுத்துடக்கூடாது. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த நாலேஜ் எல்லாமே இருக்கணும். ப்ராடக்ட் நாலேஜாக இருக்கட்டும், கம்பெனியோட பிளானு, ஸோ அவங்க என்னென்ன இன்கம் லெவல் வச்சிருக்காங்க, எந்த லெவலில் எவ்வளோ பிவி கொடுக்கணும், இந்த நாலேஜ் எல்லாமே நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மக்கிட்ட எதுவும் கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு டீமுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம அதிகமாக பேசிட்டே இருக்கிறது, பிளான் கொடுக்குறோம், ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோன்ற பேரில் 45 நிமிஷம் 50 நிமிஷம் அப்படி பேசிட்டே இருந்தோம்னா அவங்க வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக அந்த கரெக்டான விஷயங்கள் போகிற அளவுக்கு நம்ம பேசுகிறோமோ, ஸோ நம்ம மக்களுக்கு நம்மளை அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும், நம்மளை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, இவங்களுக்கு விஷயங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நமக்கு பிவி வேணும், இந்த ஐடி க்ளோஸ் ஆகணும், ஸோ இதை பற்றியே நமக்கு பேசுறது, ஒரு சேல்ஸ்மேன் ஃபீல் நமக்கு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம எம்எம்ஜியில் எப்பவுமே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நம்ம அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்போம். இந்த மாதிரி நம்ம அதிகமாக இந்த விஷயங்களை பற்றி பேச பேச நம்ம வந்து ஒரு சேல்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துரும். ஸோ மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒரு வேலையை வந்து ரொம்ப பிடிச்சி செய்வாங்க, அது அவங்களுக்கு பெரிய விஷயமா பெரிய வேலையா போடும். நம்ம அவங்கள வந்து குறை சொல்றது, இந்த வேலையெல்லாம் யாராவது போய் செய்வாங்களா, இது போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நம்ம குறை சொல்றது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம குறை சொல்றது மூலியமாவும் நம்மளை மதிக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தப்புலாம் நம்ம பண்றோம் அப்படின்னா நோட் பண்ணிக்கலாம். இந்த காதல நான் என்ன ஒரு படம் அதுல அவன் சொல்லுவேன், என்னடா அந்த வீடு கூட ரொட்டி போடுவீங்களா, இந்த காஞ்சி ரொட்டி போடுவீங்க, அந்த பிசினஸா, பிஸா டெலிவரி, ஒருத்தன் வந்து அவனை எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, அவனை யாராவது மதிப்பாங்களா? ஓகே. அடுத்தது அவங்களுக்கு வந்து ரியலான இன்கம் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி அந்த அமௌண்ட்டை நம்ம கரெக்டான நம்ம சொல்லி நெகட்டிவான விஷயங்களையும் சொல்லி கூட்டிட்டு வரணும். அப்படிங்கிறது வரும்போதே நீங்க 60,000 பார்க்கலாம், 1 லட்சம் பார்க்கலாம் அப்படின்னா நம்மளை வந்து 2வது மாசத்துல வரல அப்படின்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்ம அவங்கள கேள்வி கேட்டு அதிகமா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் இருக்கும்போது அவங்கள பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முற்படும் போது அவங்க நம்மள மதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் எப்பவுமே கொடுக்க கூடாது, இதை நீங்க பண்ணுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது. நம்ம 2 விஷயங்கள் நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம் எம்எம்ஜில, சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது, அட்வைஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. இதை நம்ம எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம். இதை நம்ம நோட் பண்ணிக்கிடலாம். அடுத்தது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, இது ஆள் பிடிக்கணுமா, இல்லை வந்து சேல்ஸ் பண்ணணுமா, இல்லை இவ்வளோ ப்ராடக்ட் அதிகமாக இருக்க வேலை, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்க கிட்ட வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு நம்ம கண்டிப்பாக அப்ஜி ஹேண்ட்லிங் படிச்சிருக்கணும். இப்போ ஆள் பிடிக்கணுமா அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க கிட்ட போயிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றியே அதிகமாக பேசி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே உள்ள மதிப்பு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அவங்களுக்கு ஒரு விஷயம் அது பிடிக்கல அப்படின்னா நம்ம அந்த டாப்பிக்கை விட்டுட்டு வேற விதமான டாப்பிக்கை பேசி நம்ம அவங்கள அப்ரோச் பண்றது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம ப்ரொஃபஷனலா பண்ண போறோம், நம்ம இந்த பிஸ்னஸ் தான் நம்மளை மாற்ற போகுது அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு இருக்கு அப்படின்னா இதுக்கு என்னெல்லாம் நமக்கு பேசிக்கான ஸ்கில்ஸ் வேணும்
அப்படிங்கிறது நம்ம பிரேக் அப்புறம் போலாமா மாஸ்டர்? இப்போ நான் சொல்லி இன்னும் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? இன்னும் ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் இருக்கு மாஸ்டர். சரி 3 நிமிஷத்துல பிடிச்சலாம். 3 நிமிஷத்துல. ஓகே மாஸ்டர், கண்டிப்பா. ஓகே, பேசிக்கா நமக்கு என்னெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல நமக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும். மொத்தமா வந்து 148 இந்த ஸ்கில்ஸ் இருக்குன்னு நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பார்த்திருப்போம். அதுல பேசிக் இதெல்லாம் இருந்தா நம்ம இந்த வருஷத்தை நம்ம டீமுக்கு சொல்லி கொடுத்து பேசிக்கான அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஸ்கில்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ராஸ்பெக்டிங் வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதோட ஸ்கில்ஸ் வேணும். இன்விடேஷன், டைப்ஸ் ஆஃப் இன்விடேஷன், நம்ம என்னெல்லாம் டைப் இன்விடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், ஸோ 2 நிமிஷத்துல ப்ரெசன்டேஷன் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இல்ல 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நமக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம எம்எம்ஜில கார்னிவல் ப்ரெசன்டேஷன்ல கூட பார்த்திருப்போம். கம்பெனி பேர் சொல்லாம எதுவுமே சொல்லாமலே கூட நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விதமா ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கறது, இந்த ஸ்கில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபாலோ அப் ஸ்கில் இருக்கணும். ஸோ எத்தனை நாள் ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ நாள் வரைக்கும் பண்ணணும், என்னென்ன விஷயங்களுக்காக நம்ம உங்களை ஃபாலோ பண்ணணும், இந்த ஸ்கில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்றது, அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி கீழே கொண்டு வர்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம பண்ற மாதிரி அவங்களுக்கு கீழேயும் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டரை கொண்டு வர அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்லயே இன்கம் வந்து அவங்களுக்கு கொண்டு வர செக் வாங்குறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கணும். அவங்கள வாங்க வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம டீமை கிரியேட் பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் இந்த ஃபர்ஸ்ட் இயர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் நம்மள பண்றதுக்கான இந்த பேசிக் ஸ்கில்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு பண்ண முடியும். இதை தாண்டி நமக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. இந்த பார்த்த விஷயங்கள் தவிர வேற என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கறது நீங்க நோட் டவுன் பண்ணிட்டு வரலாம். பிரேக் அப்புறம் இந்த ஸ்கில்ஸ் தவிர வேற என்னென்ன ஸ்கில்ஸ் இது இருந்திருந்தா நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்னங்கிறது நீங்க நோட் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம். டன்மா 1 மினிட் இருக்கு. இப்போ கலையோட பாயிண்ட்ல இருந்து என்னென்ன எடுத்துக்கிட்டா சொல்ல முடியுமா யாராவது? யா சொல்லுங்க. நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் எப்படி இன்வைட் பண்ணணும், அப்புறம் வந்து எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், 2 மணி நேரத்துல எப்படி 3 மணி நேரத்துல இருந்து நம்ம கத்துக்கிட்டாதான் சொல்ல முடியும். அதை நான் வந்து சரியா கத்துக்கல. இனிமே அதை கத்துக்கிட்டு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் எடுக்கணும்னு நான் இப்ப கத்துக்கிட்டேன். தேங்க்யூ சார். ஓகேமா, அஸ்வின் சொல்லுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ப்ராசஸிங் எப்படி பண்ணணும், ப்ரெசன்டேஷன் டெவலப்மெண்ட் பண்ணணும், அதே கம்பெனி நேம் சொல்லாம எப்படி இன்வைட் பண்ணணும், ஃபாலோ சிஸ்டம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது நம்ம கீழே வர வந்து டவுன்லைன்ஸ்க்கு வந்து நம்ம எப்போதும் ஹெல்ப் பண்ணணும், அது அவங்களுக்கு கீழே வர ஐடிஸ்க்கு வரதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும், அது அவங்க ஒரு இன்கம் எடுக்கிறதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டேன். கிரேட்மா, சூப்பர். எல்லாரும் பிரேக் அப்புறம் எடுக்கலாம். 15 மினிட்ஸ் பிரேக் எடுக்கலாம். நம்ம வந்து 50க்கு ஜாயின் பண்ணோம். ஏன்னா 11:50 கரெக்டா 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு வில் ஜாயின் பேக். ஆல் டேக் கேர். பை. பிரேக் அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ.